அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நமது கோட்டத்தின் சார்பாக என்பிஎஸ் யூபிஎஸ் சம்பந்தமான சாதக பாதகங்களையும் எடுத்து கூறுவதற்காக நமது செயலர் அவர்கள் திரு கேவிஎஸ் ஐயா அவர்களை அணுகிய போது எந்தவித தயக்கமின்றி எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த சார்பான டிஸ்கஷன் செய்வதற்கு ஏற்பாடு செய்த திரு கேவிஎஸ் சார் அவர்களுக்கும், மாநில செயலர் திரு வீரமணி சார் அவர்களையும், நமது அகில இந்திய பொதுச் செயலர் திரு கேசவன் சார் அவர்களையும் எங்களது கோட்டத்தின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த டிஸ்கஷனில் கேசவன் சார் அவர்கள் இதனுடைய சாதக பாதகங்களை எடுத்து கூறுவார். அதைத் தொடர்ந்து கேவிஎஸ் சார் அவர்கள் பேசுவார். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நமது தோழர்கள் அவர்களுடன் வினா கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து நமது செயலர் சாஜிகான் சார் அவர்கள் பேசுவார்கள். தோழர்களே, தோழியர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் கன்னியாகுமரி கோட்டத்தின் சார்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு யோசனை நம்ம ஏற்கனவே நடந்த நம்முடைய செயற்குழு கூட்டத்தில் முடிவு செஞ்சுருந்தோம். ஸோ அதன் அடிப்படையிலே மதுரையிலே மதுரை கோட்டம் சார்பாக நடந்த அந்த என்பிஎஸ் யூபிஎஸ் பற்றின அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே நானும் நமது கோட்டத்தின் சில தோழர்களும் கலந்து கொண்டோம். அந்த நேரத்திலே கேவிஎஸ் சார் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்போது சார்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி கன்னியாகுமரி கூட்டத்திலையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. சார் உடனே எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, உடனடியாக நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நானும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இது பண்ணணும், அர்ஜென்ட்டாக அது இமீடியட்டாகவே நடத்தணும் அப்படின்ட்டு கேட்டேன். ஓகே அப்படின்ட்டு திங்கட்கிழமை நடத்திடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கன்சர்ன் கொடுத்தாங்க. ஸோ இந்த கன்சர்ன் இதில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு அறிவுரை வழங்க காத்திருக்கும் கேவிஎஸ் ஐயா அவர்களையும், தொடர்ந்து இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுவதற்காக காத்திருக்கின்ற நமது அகில இந்திய துணை பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் குரூப்-சியின் அகில இந்திய துணை பொதுச் செயலாளர் தோழர் கேசவன் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ரெண்டு பேரையும் அப்புறம் நம்முடைய மாநில செயலாளர் தோழர் வீரமணி அவர்கள் மூவரையும் இந்த காணொலி வாயிலாக நடக்கின்ற இந்த என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ் கருத்தரங்கத்திற்கு வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய கூட்டத்தினுடைய அஞ்சலக எழுத்தர்கள், போஸ்ட்மேன் மற்றும் எம்டிஎஸ் தோழர்கள், தோழியர்கள், உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு நான் காணொலி காட்சிக்கு நான் உங்களை வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் விஷயங்கள் என்ன ஏதுன்னு தெரியாம யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம முடிவெடுக்காம நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றின கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஓரளவுக்கு சுயமாவே முடிவெடுக்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள் கண்டிப்பா தோழர் கேசவன் அவர்களும் ஐயா கேவிஎஸ் அவர்களும் நமக்கு இன்னைக்குள்ள இந்த கூட்டத்தில் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கிறப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க அதை உங்க சந்தேகங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதனுடைய செஷனுடைய முடிவில் எண்டில் நம்ம அந்த கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீயா கேள்வி கேட்கலாம். ஸோ இடையில நம்ம போயிட்டு கேள்வி கேட்டு குழப்புறப்போ அந்த ஃப்ளோவும் மிஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் உங்க மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு அதில் ரைஸ் யூர் அந்த ஹேண்ட்ஸ் இருக்கும், அதை ரைஸ் பண்ணுங்க, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த செஷனோட எண்டில் நாம நமக்கான கேள்விகள் வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கிறது நம்மளுடைய தோழர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய கைண்ட் கோஆப்ரேஷன் நான் எதிர்பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி தரும்படி அன்பு தோழர் கேசவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கூட்டத்தின் வாயிலாக கன்னியாகுமரி கோட்ட தோழர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த தம்பி ஷாஜிவான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வீடியோ நீங்க யாரும் நிறைய பார்த்துருக்க மாட்டேங்கிறதுனால வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். இல்லை வீடியோ
ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே நம்முடைய என்பிஎஸ் திட்டம் இருக்கு. இது புதுசா ஒரு யூபிஎஸ் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓபிஎஸ்னு ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்தை வந்து மறக்கடிச்சுட்டாங்க. இப்ப ஏற்கனவே வந்து ஒரு இருக்கிற ஒரு 2 திட்டத்துக்கு நடுவுல உங்களுக்கு செலக்ட் பண்றது ஈஸியா இருந்தது. இப்ப 3ஆவதா ஒரு திட்டத்தை எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. முதல் திட்டத்தை டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஆப்ஷனே கிடையாது, நமக்கு கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த சூழல்ல இவ்வளவு நாள் வந்து நமக்கு என்பிஎஸ்ஐ பத்தின ஒரு புரிதல் இல்லாம இருந்தா கூட இப்ப என்பிஎஸ்சி யூபிஎஸ்சியும் நாம வந்து எது பெஸ்ட்னு நாம கட்டாயம் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். இவ்வளவு நாள் வந்து ஓபிஎஸ்ஏ கிடையாது உங்களுக்கு 1/4/2024 இருந்து நீங்க என்பிஎஸ்ல மட்டும்தான் வர போறீங்கன்னா அது என்ன சாதகமோ என்ன பாதகமோ எங்க தலையில திணிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு வேண்டாம் இருப்பா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இப்போ வந்து யூபிஎஸ் வரும்பொழுது இப்ப சூஸ் த பெஸ்ட்ன்னும் போது அப்ப ரெண்டுத்துக்கும் எது சரியான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா வந்து இது ரொம்ப ரொம்ப நெசசிட்டியும் கூட. அதனாலதான் வந்து இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல அந்த மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணதுனால உங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும். அதை வந்து நான் இங்க தெளிவுபடுத்துறேன். நீங்க வந்து இதுல நல்லா முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த மீட்டிங்கின் முடிவுல வந்து நாம எந்த திட்டத்துல என்பிஎஸ்ல இருக்கலாமா யூபிஎஸ்ல இருக்கலாமா அப்படின்ற ஒரு அவுட்ரைட்டா வந்து நீங்க வந்து என்பிஎஸ்ல சேர்ந்துடலாம், நீங்க யூபிஎஸ்ல சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் கலந்துனீங்கன்னா அவங்கவுங்களுக்குரிய சாய்ஸை உடனே வந்து சொல்லிட முடியாது. ஸ்கீமுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். என்பிஎஸ்ல சில சாதகங்கள் இருக்கு, சில பாதகங்கள் இருக்கு. யூபிஎஸ்ல சில சாதகங்கள் இருக்கு, பல பாதகங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஈக்குவலா வந்து அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய சுயமான ஒரு முடிவை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இது இருக்கு, கண்டிஷன் இருக்கு, அந்த கட்டாயம் இதுல இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த சாதகம் எது பாதகம் எது, எது மெரிட்ஸ் எது டிமெரிட்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்றதுதான் எங்களுடைய வேலை. சரியா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்பிஎஸும் யூபிஎஸும் ரெண்டு ஏதோ தனித்தனியான திட்டங்கள் இல்லை. பங்குச்சந்தையில உங்களுடைய முதலீடுகளை பங்குச்சந்தையில தொடர்வதற்கான 2 வெவ்வேறு பிரான்ச் தான். ஒரு மரத்தினுடைய 2 வேறு கிளைகள் மாதிரிதான் என்பிஎஸும் யூபிஎஸும். என்பிஎஸ் நாம சரியா புரிந்து கொள்ளாமல் கூட தொடர்ந்து இருந்தாலும் அது பெரிய பாதங்களை உருவாக்கி இருக்காது. ஆனா யூபிஎஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா கட்டாயம் புரிஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா மிக முக்கியமா வந்து யூபிஎஸ்ல வந்து என்பிஎஸ் விட 3 மிக முக்கியமான வின்னிங் அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா, குறைந்தபட்ச பென்ஷன் தொகை அப்படிங்கிறது 10,000 ரூபாய் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச பென்ஷன் என்பது 10,000 ரூபாய், அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 25 வருடம் பணி முடித்த ஒரு நபருக்கு 25 வருடம் பணி முடித்திட்ட ஒரு நபருக்கு அவர் கடைசியா வாங்கின சம்பளத்துல 12 மாத சம்பளத்துல 50% பென்ஷனா என்ஷூர் பண்ணுது. இது யூபிஎஸ் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், 50% செகண்ட் பெனிஃபிட், தேர்ட் ஒன் இஸ் பென்ஷனுக்கு இந்த பஞ்சப்படி என்பது, இந்த டியர்னஸ் ரிலீஃப் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இது 3 வந்து ஒரு வின்னிங் எட்ஜ் ஃபார் யூபிஎஸ். அப்ப எல்லாருமே கண்ண முடியும்னு யூபிஎஸ் செலக்ட் பண்ணிடலாமா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா இப்போ முதல்ல இந்த திட்டத்துல யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே என்பிஎஸ்ல பணியில் இருக்கின்ற ஒரு ஊழியர் வந்து அவர் இருக்கின்ற என்பிஎஸ் திட்டத்தை விட இந்த யூபிஎஸ் திட்டம் சிறந்தது அப்படின்னு அவர் விரும்பினார்னா he can switch over to யூபிஎஸ். அப்போ அதுக்குதான் உங்களை என்ன பண்றாங்க, 30/6 ஆப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காரு. சார் 30/6/2025 நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா யூபிஎஸ்ல மாறுவதற்கு மாறிக்கலாம். நான் எந்த ஸ்கீம்லயும் மாற விரும்பல அப்படின்னா நீங்க எந்த ஆப்ஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/7/2025 வரைக்கும் நீங்க எந்த ஆப்ஷனும் கொடுக்கலன்னா 1/7/2025 இருந்து நீங்க என்பிஎஸ்ல தொடர்வதாக கருதப்படுவீர்கள். அடுத்தது
இந்த 30/6/2025 தான் ஃபைனலா இருக்குமானா 90% வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. டெஃபினட்டா எக்ஸ்டெண்ட் ஆகுன்றது நம்முடைய திடமான நம்பிக்கை. வேற யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ண முடியும்? 1/4/2025 பிறகு பணியில இணைகின்ற தோழர்கள், புதிதாக வரப்போறவங்க. இப்போ வந்து சிஜிஎல் கேண்டிடேட் வரப்போறாங்க இந்த வருஷத்துக்கு. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு எல்ஜிஓ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஜூலை மாசம் எக்ஸாம் நடக்குது. அவங்க எல்லாம் ஆகஸ்டோ செப்டம்பர்லயோ வந்து ஜாயின் பண்றாங்கன்னா அவர்கள் அனைவருமே வந்து இந்த திட்டத்துல சேருவதற்கு 30 நாளுக்குள்ள ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ நீங்க இன்னைக்கு டேட்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 30/6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இனிமேல் பட்டு பணியில வருவர்களுக்கு அவர்கள் பணியில் வரும்போதே அவங்க என்பிஎஸ் விரும்பி வந்துட்டா மாதிரி எடுத்துப்பாங்க. வேணும்னா தே கேன் சுவிட்ச் ஓவர் டு யூபிஎஸ் அப்படிங்கிறது. இன்னொன்னு, மூணாவது கேட்டகரி, என்பிஎஸ்ல யார் யாரெல்லாம் வந்து ரிட்டையர் ஆயிட்டு இப்போ ஏதோ ஒரு 1000மோ 2000மோ அது கொடுக்கின்ற அந்த ரொம்ப மேஜர் அமௌண்ட்டை பென்ஷனா வாங்கிட்டு இருக்காங்களோ, பென்ஷனர்ஸ், தட் இஸ் என்பிஎஸ்ல பென்ஷன் வாங்குறாங்க அவர்கள். ஆக்சுவலா அது வாங்குறதுக்கு பேர் பென்ஷன் இல்லை, அதுக்கு பேர் பே அவுட் தான். அந்த என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவர்கள் 31/3க்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா அவர்கள் அனைவருமே வந்து இந்த திட்டத்தின் கீழே சேருவதற்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. அப்புறம் என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆயிட்டாங்க, என்பிஎஸ்ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அவர்கள் இறந்து போயிடுறாங்க. எப்போன்னா அதே குரூஷியல் டேட் தான். 31/3/2025 முன்னாடி இறந்து விட்ட என்பிஎஸ் பென்ஷனரோட லீகலி வெட்டட் ஸ்பௌஸ், அவர்கள் அந்த சட்டப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட அவர்களுடைய துணைவியரோ அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து இந்த திட்டத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து இந்த என்பிஎஸ்ல யார் யாரெல்லாம் சேர முடியும் அப்படிங்கிறது. இப்போ சேர்வதற்கான டைம் லைனும் நான் சொல்லிட்டேன். எல்லாருமே வந்து 3 மாசத்துல டெஃபினட்டா வந்து நாம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தடவை நீங்க ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஷனை நம்மளால திரும்ப பெற முடியாது அப்படின்னு இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுவது. நம்முடைய பதக்கத்தை கூடுதலா வந்து நம்மள டென்ஷனா வச்சுக்கிறது அரசாங்கம் பிடிக்கும். அந்த கூடுதல் டென்ஷனை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு 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 பெக்யூலியரான ஒரு சிச்சுவேஷன். நான் 60 வயசுல ரிட்டையர் ஆகும் போது என்னவாக இருப்பேன்றது நான் இன்னைக்கு ப்ரிசியூம் பண்ணி அதை ஒட்டி என்னுடைய ஆப்ஷனை கொடுக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி we should be very விஜில் அண்ட் கேர்ஃபுல். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பென்ஷன்ல வந்து கட்டாயம் வந்து ஒரு பென்ஷன் தரோம் 10,000 ரூபாய். கட்டாயம் வந்து கடைசியா ரிட்டையர் ஆகும்போது இருந்த கடைசி 12 மாத சம்பளத்துல 50% பென்ஷனா தரோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா. இத வந்து கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு ஊழியர் வந்து குறைந்தபட்சம் 10 வருடம் வந்து அவர் பணி புரிந்திருக்கணும். 10 வருடம், நாட் 10 years ஆஃப் சர்வீஸ், 10 years ஆஃப் குவாலிஃபையிங் சர்வீஸ். குவாலிஃபையிங் சர்வீஸ்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இடையில வந்து ஒரு டயஸ்னானோ அல்லது வந்து நம்ம இஎக்ஸ்ஓஎல் வித்தவுட் எம்சி இந்த மாதிரிலாம் இல்லாம முழுமையா தகுதியான பருவங்களாக கால்குலேட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க எம்ஏசிபி வாங்குற போதே கூட நமக்கு தெரியும் ஆக்சுவல் டேட் வந்து நமக்கு ஒன்றா இருக்கும். ஆனால் 10 years கழிச்சு எம்ஏசிபியை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம இடையில வேலை நிறுத்தம் செய்த நாட்களோ அல்லது வந்து நாம இஎக்ஸ்ஓஎல் வித்தவுட் எம்சியா போயிட்டு இருந்தா அந்த நாட்களோ தள்ளி தான் வந்து நமக்கு எம்ஏசிபி கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த குவாலிஃபைங் சர்வீஸ்ங்கிறது குறைந்தபட்சம் 10 வருடம். அப்போ இதுல ஒரு பாயிண்ட் வந்து ஷுட் பி கிளியர். 10 வருடமாவது ஒரு நபர் குறைந்தபட்ச சர்வீஸ் இருந்தா மட்டும்தான் அவருக்கு இந்த ஆப்ஷன் எலிஜிபிலிட்டியே இருக்கு. இப்போ இந்த மாதிரி யாராவது வருவாங்களான்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு 10 கீழே. இப்போ ஜிடிஎஸ் வந்து ப்ரொமோட்டிவா வராங்க, அவர்கள் 50-55 வயசுல கூட ப்ரொமோஷன்ல வராங்க. அவர்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்ட்மேன் எம்டிஎஸ்ஸா வந்து ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு 60 வயசுல ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அவர்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள்
இந்த குறைந்தபட்ச அந்த பணிக்காலமான 10 வருடம் குவாலிஃபைங் சர்வீஸ் என்பதை அவர்கள் எழுந்துட்டதுனால அவங்களால இணைய முடியாது. அதே மாதிரி அரசாங்கம் வந்து யாராவது இந்த 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து FR 56J அவர்கள் அரசாங்கமா நம்மள வீட்டுக்கு அனுப்புறாங்க இல்லையா, அந்த அதாவது வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் நாட் பேஸ்ட் ஆன் பனிஷ்மெண்ட். ஓகேவா? அதாவது வந்து உங்களுடைய ஊழியருடைய அந்த ஃபிட்னஸையும் ஊழியருடைய தகுதியும் வச்சு டிசைட் பண்ற மாதிரி. இது வந்து இப்போ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி எல்லா மினிஸ்ட்ரியில இருந்து சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து இந்த 56J இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் எலிஜிபிள். அதே மாதிரி 25 வருடம் ஒருத்தர் முழுமையா பணி முடித்தால் மட்டுமே அவர் VRS சொல்வதற்கு தகுதியானவராகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைந்தபட்சம் 10 வருடம் வந்து பணி முடிச்சிடணும். அப்படி இருந்தா அவர் இந்த யூபிஎஸ் திட்டத்தில் இணைவதற்கு தகுதியானவராகிறார். ஆனா இந்த 10,000 ரூபாய் பென்ஷன் இருக்குல்ல, அது இந்த 10 வருஷத்துல இருக்கிறவருக்கு கிடைச்சிடும். ஆனா 50% கடைசி ஓய்வு பெறும் நாள்ல இருந்து 12 மாதத்தினுடைய அடிப்படை சம்பளத்தை கூட்டி அதனுடைய ஆவரேஜ் எடுத்தா ஒரு சம்பளம் கிடைக்குது. அந்த ஒரு சம்பளத்துல பாதியை வந்து உங்களுக்கு பென்ஷனா கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா, அந்த பென்ஷன் கொடுப்பதற்கான அந்த உச்சப்பட்ட 50% பெறணும்னா நீங்க குறைந்தபட்சம் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி விஆர்எஸ் கொடுப்பதற்கு தற்போது 20 வருஷம் இருக்கு. ஒரு நபர் யூபிஎஸ் எலெக்ட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து 25 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். 25 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணி விஆர்எஸ் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும்ன்றத கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க தவிர பென்ஷனை கொடுக்க மாட்டாங்க. பென்ஷன் வந்து அவர் வந்து சூப்பரானுவேட், அதாவது 60வது வயதுல அவர் ரிட்டையர் ஆகும்போது எந்த தேதியில ரிட்டையர் ஆகிறாரோ அந்த தேதியில இருந்து தான் அவருக்கு வந்து பென்ஷன் கமென்ஸ் ஆகும். இது ஒரு பெக்யூலரான ஒரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த திட்டத்துல எப்படி சார் இணையிறது அப்படின்னா, ஆன்லைன் மோட் இருக்கு, ஆஃப்லைன் மோட் இருக்கு. எந்த ஃபார்ம் வேணுமோ அந்த ஃபார்மை, என்னென்ன ஃபார்ம்ங்கிறதுலாம் நமக்கு டீட்டெயில்டாவே நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே சர்க்குலர்லேயே நமக்கு கொடுத்தாங்க. நீங்க இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கொடுங்க, இல்லை ஆன்லைன் மோட்ல போயிட்டு நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஃபார்ம்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர் டு சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. அந்த சிஆர்ஏ யூனிட்ல இருந்து நம்ம சம்பந்தப்பட்ட ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டருக்கு வரும். போஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய தகவல்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். பர்மனெண்ட் இப்போ நீங்க வந்து என்பிஎஸ்ல ஒருத்தர் இருக்காங்கன்னா PRAN கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு நபர் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் வாங்கிட்டாங்க, அவர் என்பிஎஸ்ல இருக்காங்க ஒரு ஊழியர். இப்ப யூபிஎஸ்க்கு மாறணும்னு அவர் விரும்புனாங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற பிளான் கார்டை வாங்கிக்கிட்டு யூபிஎஸ் கீழே ஒரு புதிய பிளான் நம்பர் புதிய சீரீஸ் வரும், அதை கொடுக்கப்படாது. இன்னொன்னு, ரிட்டையர் ஆனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரிட்டையர் ஆனவங்களுக்கோ அல்லது ரிட்டையர் ஆயிட்டு என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆயிட்டு 31/3க்கு முன்னாடி இறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய லீகலி வெட்டட் ஸ்பௌஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவர்கள் வந்து யூபிஎஸ்க்கு மாறும்போது அவர்களுடைய பிரான் கார்டுலாம் வந்து சரண்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிரான் கார்டை மாற்றி யூபிஎஸ் பிரான் கார்டாக மாற்றிக்கிறது. என்பிஎஸ் பிரான் ஒன்று, யூபிஎஸ் பிரான் ஒன்று. யூபிஎஸ் பிரானை மாற்றுறது வந்து இருக்கிற சர்விங் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கண்டிஷன். அடுத்தது 9வது ஸ்லைடு போயிட்டேன்ப்பா ஷாஜு, 9ல் இருக்கேன். இந்த என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் என்ன ஒரு பேசிக் டிஃபரன்ஸ்னா, என்பிஎஸ்ல வந்து நீங்க 10% வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் தரீங்க. உங்களுடைய சம்பளம் வந்து 50,000னா நீங்க 5,000 ரூபாய் கொடுப்பீங்க. அரசாங்கம் வந்து எவ்வளவு கொடுக்குதுன்னா 14% தராங்க. சரிங்களா? 14% வந்து தராங்க. அப்போ இந்த 10 + 14 24% எடுத்துட்டு போயிட்டு நீங்க பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. யார் இன்வெஸ்ட் பண்ணது? நீங்களே தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இது வேற யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. நீங்க இந்த என்பிஎஸ் வரும்போது, நீங்க என்பிஎஸ்ல இணையும் போது நம்ம வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து வாங்கும்போது நாமளே வந்து என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கிற நபர் வந்து என்ன, பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்ன டிக் அடிக்கிறாங்களோ, இல்லைன்னா இந்த பேட்ச்ல எல்லாரும்
இதை டிக் வச்சிங்கன்னு ஒரு பாக்ஸ் டிக் வச்சா எல்லாரும் அந்த பாக்ஸ், அடுத்த பேட்ச்ல வரவங்க போன பேட்ச்ல எல்லாரும் 2வது பாக்ஸ் டிக் வச்சாங்க, நீங்க 3வது பாக்ஸ் டிக் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை, அது நான் தவறா சொல்ல வரல, நம்முடைய அவேர்னஸ், லேக் ஆஃப் அவேர்னஸ்ல நாம வந்து இது இந்த டிக்கு தான் வந்து நீங்க கொடுத்துருக்கிற கன்சென்ட், உங்களுடைய பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அரசாங்கத்துக்கு நீங்க கொடுத்துருக்கிற ஆர்டர். அந்த ஆர்டரை வந்து அரசாங்கம் எக்ஸிக்யூட் பண்ணுது, எடுத்துட்டு போயிட்டு பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுது. என்பிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த இன்வெஸ்ட் பண்ண மொத்த கார்பஸ் தொகையும் இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த 10% பிளஸ் 14%, இந்த 24%யும் 60 வயசு ரிட்டையர் ஆகுற வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. 60 வயசு ஆகும்போது நீங்க இவ்வளவு வருஷமா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த தொகை பங்குச்சந்தையில அது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த வருவாய். ஸோ மொத்த ரூபாய் இப்ப நீங்க வந்து நான் சொல்றது ஒரு தோராயமா ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 crore வருமா சார் அப்படின்னு கட்டாயம் வரும். 1 crore உங்களுடைய கணக்குல இருக்குன்னா 60வது வயசுல நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த 1 crore 60%, தட் மீன்ஸ் 60 lakhs உங்களுக்கு வந்து அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் உடனே பணமா கொடுத்துருவாங்க. ரிமைனிங் 1 கோடியில் 60 லட்சம் போயிடுச்சுன்னா மீதம் இருப்பது 40 லட்சம். ஸோ இந்த 40 lakhs நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு மாதம் பென்ஷன் மாதிரி ஒரு தொகை வருகின்ற ஒரு ஆன்விட்டி ஸ்கீம், நாட் பென்ஷன், மாதம் எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வருகின்ற ஏதோ ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு பேர் வந்து ஆன்யூட்டின்னு பேர். ஆன்யூட்டி ஸ்கீம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அந்த 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது பல வகையான திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த திட்டத்திற்கு தகுந்த மாதிரி மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டே இருக்கீங்க. இவ்வளவுதான் நடக்குது என்பிஎஸ்ல. ஒரு விஷயம் கிளியர், ரிட்டையர் ஆகும்போது 60வது வயசுல உங்க கையில நீங்க அது வரைக்கும் உங்களுடைய என்பிஎஸ்க்காக சேகரித்த அந்த தொகையிலிருந்து 60% நீங்க பெற முடியும். ஓகேவா? இது இல்லாம வந்து ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி பணிக்கொடை அப்படிங்கிறது கம்பல்சரி என்பிஎஸ்க்கு உண்டு, யூபிஎஸ்க்கு உண்டு. அதெல்லாம் எந்த குழப்பமும் தேவை. ஸோ இந்த 60 lakhs வருது, 40 lakhs எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதை யாரு இந்த 60 இந்த எந்த திட்டத்துல நான் இணைஞ்சு செயல்படுறது அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிருக்கீங்க. 40% எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய 60வது வயதுல ஓய்வு காலத்துல நான் மாதம் வருமானம் வருகின்ற எந்த திட்டத்தை செலக்ட் பண்றது பத்தி நீங்க தான் செலக்ட் பண்றீங்க. இது எல்லாம் முடிஞ்சிச்சு, சரியா? இப்போ இந்த உங்களுடைய தொகையை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி பங்குச்சந்தையில முதலீடு செய்வதற்கு நீங்க ஒருத்தரை இடைத்தரகர் மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அவருக்கு பேர் வந்து பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர். இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் வந்து இப்ப 10 கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த 10 கம்பெனிஸ்ல நீங்க ஏதோ ஒரு கம்பெனியை பாருங்க. நான் எவ்வளவு ரூபாய் வந்து இந்த என்பிஎஸ் திட்டத்துல பங்குச்சந்தையில முதலீடு செய்யணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்றீங்க. நான் வந்து 50% வரைக்கும், மேக்சிமம் இப்ப அதான் இருக்கு, 50% வரைக்கும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள்ல பண்றேன். மீதியில வந்து அரசாங்கத்தினுடைய கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றேன், கார்பரேட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஏதோ ஒரு திட்டத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க அட் த டைம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி அது ஒன்றும் அப்படியே நிரந்தரம் கிடையாது. நீங்க இப்ப நினைச்சா நாளைக்கே கூட நீங்க போயிட்டு நீங்க எல்லாருமே இந்த என்பிஎஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க கணக்குல எவ்வளவு ரூபாய் உங்களுடைய பிரான் அக்கௌண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் வரும். அதாவது உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டலா அது எவ்வளவு ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கு, அதுக்கு கீழே கிராண்ட் டோட்டல் இந்த மாதிரி வரும். எந்த திட்டத்துல நீங்க இணைஞ்சிருக்கீங்க, அதுல எவ்வளவு பங்கு சந்தை சார்ந்த முதலீடு அப்படின்ற எல்லா விவரமும் இந்த மொபைல்லயே உங்களால பார்க்க முடியும். நீங்க அதை செக் பண்ணிக்க. உங்களால வேணும்னா கூட மாத்திக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து இந்த 50% வரைக்கும் இந்த ஈக்விட்டிஸ்ல எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்படின்னா கூட அவங்க வந்து அவங்களுடைய தேர்வு வந்து இப்ப கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு வருடத்திற்கு வந்து எந்த விதமான பங்குல வந்து முதலீடு செய்வது என்பதை ஒரு தடவையும் எந்த ஏஜென்ட், எந்த இடைத்தரகர், அதாவது எந்த கம்பெனி வழியா, எல்ஐசியோ யூடிஐயோ இல்ல வந்து ஆக்சிஸ் பேங்க்ல நிறைய இருக்காங்க. இப்போ நீங்க எல்ஐசி வழியா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்ஐசியோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, நான் ஸ்டேட் பேங்க் மாறிக்கிறேன்னா மாறிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வருடத்திற்கு
2 முறையும் மாறிக்கலாம். ஸோ 2 முறை வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியை மாத்தலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை ஒரு தடவை மாத்தலாம். இது யூபிஎஸ்க்கும் அப்ளிகபிள். என்பிஎஸ்க்கு என்ன இது அப்ளிகபிளோ அது யூபிஎஸ்க்கும் அப்ளிகபிள். அதனாலதான் நான் இதை சொல்றேன். நெக்ஸ்ட், இந்த என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் 24% உங்க கைக்கு வந்துருச்சு. நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்படியே இன்வெஸ்ட் பண்றீங்க, அது ஏதோ ஒரு தொகை வருது. இந்த மாதிரி தோராயமா 1 கோடின்னு சொல்றேன். யூபிஎஸ்ல இதே மாதிரி எவ்வளவு சதவீதம் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னா 10% தான். உங்களுடைய சதவீதம் 10, அரசாங்கத்தினுடைய சதவீதம் 10, ரெண்டும் சேர்த்து 20% மட்டும்தான் உங்க கையில தான் கொடுக்குறாங்க. நீங்க தான் எந்த கம்பெனியும் செலக்ட் பண்றீங்க, நீங்க தான் என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் செலக்ட் பண்றீங்க. அந்த தொகை தான் இண்டிவிஜுவல் கார்பஸ். வந்திருக்கு இல்லையா ஸ்லைட்ல, அதுதான் இண்டிவிஜுவல் கார்பஸ். என்பிஎஸ்ல அந்த மாதிரி தனித்தனியா கார்பஸ் தான் எதுவும் சொல்ல, ஒரே வார்த்தை தான் கார்பஸ் தான். இங்கே தனியா இண்டிவிஜுவல் கார்பஸ். அப்ப இண்டிவிஜுவல் கார்பஸ்ன்னு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்னும் பல விதமான கார்பஸ்கள் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ 20% தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அது ஞாபகம் வச்சு என்பிஎஸ்ல. அடுத்தது புதிதாக பூல் கார்பஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பூல் கார்பஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் வந்து உங்களுக்கு 10% கொடுத்துறாங்க இல்லையா, நீங்க போடுற 10% உங்களுடைய பங்களிப்பு தொகை, அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு ஒரு 10%, இந்த 10% உங்க கையில கொடுத்து நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க தனியா சொல்லிட்டாங்க. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, உங்களுக்கு வந்து நான் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் தருவேன், நான் குறைந்தபட்சம் 12 மாதம் அந்த கடைசியா வாங்கின சம்பளத்துல 12 மாத சம்பளத்துல 50% ஒரு அஷ்யூர்டு பென்ஷனா தரப்போறேன்ற வாக்குறுதியை கொடுத்தாரு. அதை மேக் குட் பண்ணணும், அந்த வாக்குறுதியை ஸ்வீப் பண்ணணும்ன்றதுக்காக கூடுதலாக 8% போடுறாங்க. அப்பனா என்ன அர்த்தம், நீங்க 10%, அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு 18%, பட் உங்க கையில 10% கொடுத்துட்டு 8% அரசாங்கமே வச்சுக்குது. இந்த அரசாங்கம் இந்த 8% என்ன பண்ண போகுதுன்னா, அவர்கள் வேற ஏதோ இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க ஒரு ஓன் பேட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டே வருவாங்க. சப்போஸ் அரசாங்கம் கொடுத்திருந்த இந்த வாக்குறுதியான இந்த 10,000த்தையோ இல்ல வந்து இந்த 50%க்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது வந்து அதை பேக்கப் பண்றதுக்கு இதுல இருந்து எடுத்து செலவு பண்ணிட்டு போறாங்க. ஒன்னும் பிரச்சனையே இல்லை, கரெக்டா இருக்குனாலும் இந்த காசு அரசாங்கத்துக்கிட்டே நின்றுட போகுது. ஓகேவா, அரசாங்கம் வந்து இப்பத்துல இருந்து உங்களுக்காக ஒரு தனியா 8% எடுத்து வைக்கிறாங்க, அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா தனியா வந்து 8% எடுத்துக்கிட்டே போறாங்க. ரிட்டையர் ஆகிற சமயத்துல ஒரு இண்டிவிஜுவல் கார்பஸ், அதாவது இந்த 20% நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொகை சேர்ந்திருக்கும்ல, அந்த தொகையை வச்சுதான், அந்த தொகையை வந்து இந்த பூல் கார்பஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணி தான் இதுல இருந்து தான் உங்களுக்கு பென்ஷன் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. ஆனா இதுல நிர்வாகம் பண்ற மொத்த உரிமையும் அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், நான் சொன்ன மாதிரி இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டேன், அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், பெஞ்ச் மார்க் கார்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் வந்து ஆல்ரெடி என்பிஎஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒன்லி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒண்ணுதான் கார்பஸ். ஆனா இங்க பெஞ்ச்மார்க் கார்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இண்டிவிஜுவல் கார்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பூல் கார்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ்ங்கிறது 20% வந்து நீங்க 10%, அரசாங்கத்தோட 10%, 20% பிசிக்கலா கேஷ் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. பூல் கார்பஸ்ல பிசிக்கலா கேஷ் 8% அரசாங்கமா வச்சுக்கிட்டு அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்றது. ஆனா இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து நீங்க இந்த 20% பங்குச்சந்தையில முதலீடு செய்வதற்கான அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ல எந்த ஃபண்டை செலக்ட் பண்ண போறீங்க, எந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் செலக்ட் பண்ண போறீங்க, அப்படின்னா உங்களுடைய உரிமை, அதுல நீங்க பண்ணிக்கிறீங்க. இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ்ன்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு கற்பனையான எப்படி அப்படின்னா,
இதுல எல்ஐசி, எஸ்பிஐ, யூடிஐ மூணு கம்பெனி தான் இருக்கு பெஞ்ச்மார்க் கார்பஸை டிசைட் பண்ணுறது. அதே மாதிரி டிஃபால்ட் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃபால்ட் பேட்டர்ன்றது என்னன்னா, இவ்வளவு ரூபா தான் எக்ஸ்போஷர் டு ஈக்விட்டி, இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியில போடுவோம், இத்தனை பர்சன்டேஜ் தான் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த பர்சன்டேஜ் சார்ந்த முதலீடுகளை பிரித்து போடுறாங்க இல்லையா, அந்த பிரித்து போடுவதற்கான ஒரு டிஃபால்ட் பேட்டர்ன் அதுல இருந்து மாறவே மாறாது சிஸ்டத்துல. இவ்வளவுதான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணா உங்களுடைய 20% நீங்க உங்க விருப்பத்துக்கு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அது வளர்ந்துட்டே போகுது, அதுதான் இண்டிவிஜுவல் கார்பஸ். அதே 20% இந்த டிஃபால்ட் பேட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வரும்ன்ற ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேட்டர், அவ்வளவுதான். அப்போ இது மாதம் அந்த திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வரும்னு காட்டும். இப்போ நீங்க இண்டிவிஜுவல் கார்பஸ்ல 20% இந்த மாசம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோ, 20,000. இந்த 20,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அது 21,000 ஆகலாம். இங்க 20,000ன்றது 20,500 ஆனா போதும் அப்படின்னு இருக்கும் பெஞ்ச்மார்க் கார்பஸ்ல. ஏன்னா இது வந்து ஹை எக்ஸ்போஷர் டு ஈக்விட்டி எடுக்கல, ஹை எக்ஸ்போஷர் டு பங்கு சந்தை எடுக்கல, நேரடி பங்குலயோ பங்கு சந்தையிலே இல்லை, பங்கு சந்தை அல்லாத பல வேற இன்ன பிற முதலீடுகள்ல பண்ணுது. ஸோ இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ்ல நீங்க வந்து பிசிக்கலா எவ்வளவு கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி கற்பனையா டிஃபால்ட்டா இவ்வளவுதான் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி மாதம் போட்டு இது வந்து பணம் வளர்ந்துட்டு இருக்கோம். இதுல பணம் இருக்காது, கால்குலேஷன் மட்டும் வளர்ந்துட்டே வரும். 60வது வயசுல வந்து நீங்க வந்து ரிட்டையர் ஆகும்போது இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸனுடைய வேலை அங்கதான் வருது. இண்டிவிஜுவல் கார்பஸையும் இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க உங்களுடைய சுய முடிவின் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபண்ட் மேனேஜர் வழியா உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணதும், அரசாங்கம் வச்சிருக்கிற இந்த 3 ஃபண்ட் மேனேஜருடைய டிஃபால்ட் பேட்டர்ன்ல வரதும் எவ்வளவு ரூபாய் வருதுன்னு பார்ப்பாங்க. இப்ப இண்டிவிஜுவல் கார்பஸும் பெஞ்ச்மார்க் கார்பஸும் ஒன்னா வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, இண்டிவிஜுவல் கார்பஸ் பெஞ்ச்மார்க் கார்பஸோட கூட வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் சொல்ற அந்த உறுதியளிக்கப்பட்ட 10,000 அல்லது கடைசி 12 மாத சம்பளத்துல 50% அந்த பென்ஷன், 50% பேசிக் பென்ஷனும் உத்தரவாதமா உறுதி செய்யப்பட்டது, எந்தவித பிடித்தம்னா கொடுத்துடுவாங்க. எப்போ இண்டிவிஜுவலும் பெஞ்ச்மார்க் ஒன்னாயிட்டாங்க. இண்டிவிஜுவல் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல்ல கார்பஸ் வந்து பெஞ்ச்மார்க் கார்பஸை விட அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த அதிகமா இருக்கிற தொகையும் உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்லாம் ஆகி இந்த யூபிஎஸ் பென்ஷன் கமன்ஸ் ஆன பிறகுதான் வரும்னு போட்டிருக்கு கெசட்ல, சரியா? பின்னாடிதான் கிடைக்கும், சரியா? அதிகமா இருந்ததுன்னா அது எவ்வளவு இருக்கும்னா சொல்ல முடியாது. சப்போஸ் 3வது சினாரியோ இண்டிவிஜுவல் கார்பஸ் பெஞ்ச்மார்க் கார்பஸோட ரொம்ப குறைவா வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இப்ப நீங்க அதிகமா இருந்தா உங்களுக்கு கொடுத்துற சொல்றல, அப்ப கம்மியா இருந்தா நீங்க இந்த உத்தரவாதம் சொல்லப்பட்ட அந்த 10,000 50% பேசிக் சம்பளத்தையும் பென்ஷனா வாங்குவதற்கு நீங்க இந்த இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அவ்வளவு காசை கொடுக்கணும். அதாவது இண்டிவிஜுவல் கார்பஸ்ல 8 லட்சம் இருக்குன்னு வச்சுங்க, பெஞ்ச்மார்க் கார்பஸ் 10 லட்சம் இருக்குன்னா நீங்க 10,000 பென்ஷன் வாங்குவதற்கு தகுதியான சர்வீஸ் தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 10,000 நான் கொடுக்கணும்னா நீங்க எடுத்துட்டு வந்து உங்க பாக்கெட்ல இருந்து 2 லட்சத்தை போட்டு இதை 10 லட்சத்தை மேட் குட் பண்ண பிறகு உங்களுக்கு 10,000 பென்ஷனா ரிட்டையர் ஆன பிறகு கிடைக்கும். ஸோ நார்மல் என்பிஎஸ்ல வெரி சிம்பிள் 60-40 கார்பஸ் வருது. இங்க இண்டிவிஜுவல் கார்பஸ் ஒன்று இருக்கு, புல் கார்பஸ் ஒன்று இருக்கு, பெஞ்ச்மார்க் கார்பஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் இந்த குவாலிஃபையிங் சர்வீஸ் வந்து குறைந்தபட்சம் வந்து 10 வருடமாவது இருக்கணும். 10 வருடம் இல்லைன்னா அவர்கள் வந்து இந்த என்பிஎஸ்ல தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 25 வருஷத்துக்கு இருந்தாதான் 50% இருக்குன்னு சொல்றாங்க. சரி சார், அப்போ ஒருத்தருக்கு வந்து 40 வயசுல வந்து அவர் வந்து பணியில இணையிறாரு, 60 வயசுல ரிட்டையர் ஆகுது, அவருக்கு 20 வருஷம் தானே சர்வீஸ் இருக்கு, அப்ப என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 25 வருஷம் வந்தாதானே அவருக்கு ஃபுல் பென்ஷன் நான் சொல்றது வந்து 50%. 1 லட்சம் ரூபாய் அவர் சம்பளம் வாங்குறாருன்னா 50,000 ரூபாய். அப்போ அவர் அதுக்கு 50,000 அவர் வாங்கணும்னா 25 வருஷம் சர்வீஸ் பண்ணிடலாம்.
அப்ப 20 வருஷம் தான் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணோம், இந்த ப்ரொபோர்ஷனேட்டா 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா 50,000 கிடைக்குது. 20 வருஷம் ஒர்க் பண்ணா எவ்வளவு வரும்ன்றது ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதுக்கு உரிய ப்ரொபோர்ஷனேட் பென்ஷன் கட்டாயமா கொடுத்துருவாங்க. அப்ப இந்த 10 வருஷத்தை ஒருத்தர் தாண்டி ஒர்க் பண்றாரு, அவருக்கு பென்ஷன் தொகை எல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசியா 8,000 ரூபாய் தான் வருது. அப்ப என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் உறுதியளிக்கப்பட்ட அந்த 10,000 பென்ஷனை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 10,000 கொடுத்துருவாங்க. அப்ப 2,000 ரூபாய் இந்த 8,000 ரூபாய் தானே வருது கால்குலேஷன் பார்க்க மாட்டேன். இந்த இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. இந்த 25 வருஷத்துக்கு மேல போனா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, நீங்க 40 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் அப்போ வந்து ப்ரொபோர்ஷனேட்டா எடுத்துக்கல. இந்த 25 வருஷத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப 25x12 300 மாசம் தான். அந்த ஃபார்முலா பின்னாடி வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 300 தான் எடுத்துக்கிறாங்க மேக்சிமம். நீங்க எவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணாலும், 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் ஃபுல் பென்ஷன், 26 பண்ணாலும், இது ஒரு பெரிய கால்குலேஷன். சாதாரணமா நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமா தெரியும். கால்குலேஷன்ல போட்டு பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்றது நீங்க அவரவர்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோராயம். நெக்ஸ்ட் 16th ஸ்லைடுப்பா, லம்சம் பெனிஃபிட்னு ஒண்ணு இருக்கு. இந்த என்பிஎஸ் இந்த யூபிஎஸ் வந்து அரசாங்கம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆகஸ்ட் மாசம் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்து கேட்டுக்கு விட்டாங்க. அந்த கருத்து கேட்டுக்கு பிற்பாடு தான் இந்த கெசட்ல வந்து நோட்டிஃபை பண்ணும்போது லம்சம் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரு பொதுவா ஊழியர் மத்தியில ஒரு ஒரு மன கவலை என்னன்னா, நாங்க ரிட்டையர் ஆகும்போது எம்பிஎஸ்ல 60% வாங்கிக்கோங்க, இது ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா, நீங்க வேணும் இல்லாம சும்மா போக வேண்டியது. அதனால உங்களுக்கு வந்து நாங்க ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம். அந்த அமௌண்ட் வந்து நீங்க 60%லாம் இல்லை, பட் ஒரு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, இப்போ நீங்க வந்து நீங்க வாங்குற சம்பளத்துல கால்குலேட் பண்ணி, சம்பளம்னா பே பிளஸ் டிஏ சேர்த்துக்கிட்டு அதுல 10ல் 1 பங்கு கொடுக்குறாங்க. சரியா? 10ல் 1 பங்கு கொடுத்துட்டு அதை வந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த ஸ்லைட்ல பார்த்தா தெரியும், அந்த பேசிக் பே பிளஸ் டிஏவை இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய சம்பளம், அடிப்படை சம்பளம், டிஏ எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா, அப்ப அதுல 10%ங்கிறது வெறும் 10,000 ரூபாய். அவர் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அத்தனை ஆஃப் இயர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம குவாலிஃபைங் சர்வீஸ் கால்குலேட் பண்ணும்போது கம்ப்ளீட்டட் 6 months தான் எடுத்துக்கணும். சரியா? அப்போ அத்தனையால பெருக்கணும். அதுதான் வந்து இந்த லம்சம் பெனிஃபிட்டுக்கு ஃபார்முலா. இது பின்னாடி இல்லஸ்ட்ரேஷன் தான் வரும், நீங்க பார்க்காது. அடுத்தது அஷ்யூர்டு பே அவுட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அஷ்யூர்டு பே அவுட்ன்றத இந்த அரசாங்கம் சொன்ன பென்ஷன். பென்ஷன்ற வார்த்தையை இந்த இதுல இருக்காது. என்பிஎஸ்லயும் பே அவுட் தான், இங்கேயும் பே அவுட் தான். இதுல உத்தரவாதம் செய்யப்பட்ட பே அவுட். ஸோ அது வந்து சொல்லிட்டோம். இதுக்கு ஃபார்முலா பாருங்க, இந்த ஆஃப் பி இன்டு கியூ பை 300 அப்படின்னா, பிங்கிறது என்னன்னா இங்க பேசிக் பே மட்டும்தான். லம்சம் பெனிஃபிட்ல பே பிளஸ் டிஏ சேர்த்து அதுல 10ல் 1 பங்கு. ஆனா இங்க பே மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பென்ஷனை கால்குலேட் பண்ண பிற்பாடு அரசாங்கம் டிஏ கொடுக்கணும், டிஆர். சரியா? அதனால வந்து இங்க வெறும் அடிப்படை சம்பளத்தை எடுத்துக்கிறாங்க. கடைசி 12 மாசத்துக்கு எடுத்துட்டு அதுல 50% கால்குலேட் பண்ணி, கியூங்கிறது டோட்டல் குவாலிஃபைங் சர்வீஸ், தட் இஸ் மந்த் தான். அப்போ மந்த்ன்னும் போது இப்போ நீங்க பாருங்க பை 300 போட்டாங்க. இப்போ நீங்க 400 மாசம் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, 400/300 போடக்கூடாது. If the queue is more than 300, it will be taken as only 300 தான். அதுதான் பெரிய அடி நமக்கு. அப்ப கியூ வந்து 300ன்னு போட்டது. கியூ 300 கம்மியா இருந்தா எவ்வளவு ஆக்சுவல் மந்தோ அதை போட்டா அந்த ஃபிராக்ஷன் ஃபேக்டர் ஒன்று வரும் இல்லையா, அது வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து யூபிஎஸ்ல எப்படி எனக்கு வரப்போற பென்ஷன் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. அடுத்தது வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த 10,000ன்றது கம்பல்சரி மினிமம். அவர் வந்து அதுக்கு வந்து 120 மாதங்களாவது குவாலிஃபைங் சர்வீஸ் பணிபுரிந்திருக்க வேண்டும்.
25 வருடங்களை கடந்துட்டு இருந்தாலும் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த இடைப்பட்டவங்களுக்கு மட்டும் ப்ரொபோர்ஷனட் பே அவுட் கிடைக்கும். இந்த என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 3 வித்ராயல் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிடலாம். அதாவது வந்து என்பிஎஸ் இடையிலேயே வந்து நீங்க 3 வித்ராயல் எடுத்துக்கலாம். 25% ஆஃப் உங்களுடைய ஆக்சுவலா அன்னைக்கு இருக்கிற கார்பஸ் தொகையில 25% கொடுக்கலான்னு ஒரு ரூல் இருக்கு. அது சும்மா கொடுக்கல, அதுக்கு நிறைய வந்து கன்ஸ்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்த பர்பஸ்க்கு தான் வாங்கணும், அவங்க உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, உயர்கல்வி, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு கண்டிஷனை போட்டு வாங்கிடுறோம், அந்த மாதிரி வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ அதை மாதிரி வாங்குற ஆப்ஷன் யூபிஎஸ்லயும் இருக்கு. அப்புறம் என்பிஎஸ்ல 60% கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க சார், எங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்ல ஆப்ஷன் வித்ராயல் ஒண்ணு இருக்கு. ஃபைனல் வித்ராயல் பேர் அது. பட் அது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், வேணாம்னா. ஆனா ஆப்ஷன் வித்ராயல் வேணான்னு தான் நம்ம ஒதுக்கி ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஆப்ஷன் வித்ராயல வந்து எக்ஸசைஸ் பண்ணி 60% வரைக்கும் வாங்கிக்கிறதா வாங்கிக்கலாம். இப்ப நீங்க ஒரு 20%, 30% கூட வாங்கிக்கலாம். அப் டு 60% வாங்கிக்கலாம். வெறும் 50% வாங்கிக்கலாம், 40% வாங்கிக்கலாம், உங்க விருப்பத்துக்கு வாங்கிக்கலாம், ஏதோ சம் பர்சன்டேஜ். ஆனா இது வாங்கிட்டீங்கன்னா இது உங்களுடைய ஆக்சுவலா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வரக்கூடிய பென்ஷன் தொகைய, அதுல இருந்து இந்த தொகையை நீங்க வாங்கின தொகைக்கு உரிய தொகையை கழிச்சிடுவாங்க. இப்ப நீங்க பாருங்க, இதுல ஃபார்முலா அஷ்யூர்டு பே அவுட் ஈக்குவல் டு ஐசி பை பிசி. ஐசி மீன்ஸ் இண்டிவிஜுவல் கார்பஸ், பிசி ஈக்குவல் டு பெஞ்ச்மார்க் கார்பஸ் இன்ட்டு 1 மைனஸ் எஃப்டபிள்யூ போட்டுருக்காங்க. ஒன்னுங்கிறது ஃபைனல், ஒன்னுன்றது ஒரு பிரைம் ஃபேக்டர். ஃபைனல் வித்ராயல், இந்த ஃபைனல் வித்ராயல் வந்து நீங்க எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து கழிப்பாங்க. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. அப்போ ஃபைனல் வித்ராயல்ன்றது வந்து ஒரு மனிதர் வந்து ஆஃப் பண்ணணுமான நிச்சயமா பண்ணக்கூடாது. காரணம் அப்போ ஃபைனல் வித்ராயல்ங்கிறத நீங்க ஆஃப் பண்ணவே கூடாது. நிச்சயமா இட் வில் அஃபெக்ட் தி அஷ்யூர்டு பே அவுட். நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு யூபிஎஸ்னு ஒரு திட்டத்தை செலக்ட் பண்ணி, புரியுதையோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஒரு கிணற்றுல குதிக்கிறோம், அதுல கையை காலை வேற கட்டிக்கிட்டு கல்லை வேற கட்டிட்டு குச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இதுல இந்த வித்ராயல் எடுத்துட்டோம்னா நிச்சயமா இது வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்க், ஒரு அடிஷ்னலா ஒரு பர்க் மாதிரி ஒரு இது கொடுத்து நம்மள வந்து அதை வந்து செலக்ட் பண்ண வைப்பதற்கான ஒரு இது. அதனால ஃபைனல் வித்ராயல்ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி பே அவுட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபேமிலி பென்ஷன். இப்போ நீங்க வந்து ஒரு ஓல்டு பென்ஷன் வாங்குபவர்கள் வந்து அவர் குடும்பத்தினருக்கு வந்து குடும்ப ஓய்வூதியம் தர மாதிரி, ஒரு யூபிஎஸ் சப்ஸ்கிரைபர் இறந்துட்டாருன்னா அவருடைய லீகலி வெட்டட் ஸ்பௌஸ் மட்டும்தான் இந்த ஃபேமிலி பே அவுட் அப்படிங்கிறது எலிஜிபிள். நான் ஃபேமிலி பென்ஷன் சொல்லும் போது சிசிஎஸ் பென்ஷன் ரூல் 2021ல ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு there is a separate definition. அந்த டெஃபினிஷன்ல கணவன், மனைவிக்கு பிற்பாடு உடல் ஊனமுற்ற குழந்தைகள், அப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்ட மகளிர் குழந்தைகள், டைவர்சி, விடோயர், இவங்களுக்கெல்லாம் இப்போ எலிஜிபிள். டிபெண்ட், கேர்ள் சைல்டு, இந்த மாதிரி கண்டிஷன்ல வரவங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு எது சிசிஎஸ் ஃபேமிலி பென்ஷன் ரூல்ல. ஆனா இங்க ஃபேமிலின்னும் போது இது ஒரு பெரிய செட்பேக். இப்ப நான் யூபிஎஸ் ஒரு நபரை எலெக்ட் பண்ணுவதற்கே வந்து இதை ஒரு முக்கியமான காரணமா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு பிற்பாடு நமக்கு உண்மையிலே கல்யாணம் ஆகி இப்போ மனைவியோட இருக்கிறோம், 60 வயசுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கூட இருக்கிறாங்க, நான் எவ்வளவு வருஷம் இருப்பேன், அவங்க எவ்வளவு வருஷம் இருப்பாங்கன்றதெல்லாம் என்னால ப்ரிசூம் பண்ண முடியாது. ஆனா இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா அவங்க நான் இறந்துட்டேன், நான் தான் பென்ஷன் வாங்குறேன், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வாங்கின கடைசியா வாங்கின பென்ஷன்ல இருந்து 60% கொடுப்பாங்க. அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அதோட அது முடிச்சிடும். அவங்களுக்கு பிற்பாடு எந்த ஒரு பணமும் என் குடும்பத்துக்கு வராது.
ஆனா என்பிஎஸ்ல நீங்க வந்து என்பிஎஸ்ல வந்து இந்த 40% தொகையை வந்து நீங்க வந்து இந்த பென்ஷன் திட்டங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா, இந்த பென்ஷன் திட்டத்தை நீங்க தானே செலக்ட் பண்றீங்க. நீங்க செலக்ட் பண்ணும்போது தேர் இஸ் அன் ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்னா, நீங்க வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிற்பாடு உங்களுடைய கணவனோ மனைவியோ அதே பென்ஷன் தொகையை வாங்கிக்கலாம். நீங்க 2 பேரும் இல்லாதப்போ நீங்க 40%, இப்ப முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே 40 லட்சம் இருக்கு, 60% வாங்கிட்டீங்க, மீதி 40 லட்சம் இருக்குன்னா இந்த 40 லட்சத்துக்கு இன்னைக்கு டேட்ல வர பென்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 400 to 425 450 ருபீஸ்னு வச்சுங்க மேக்ஸிமம் வரும். ஒரு 18,000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க பென்ஷன் 18,000 வாங்கி இறந்து போயிட்டீங்கன்னா உங்க மனைவிக்கு அப்படியே 18,000 கொடுத்துட்டே வருவாங்க. 2 பேரும் இறந்துட்டா உங்களுடைய வாரிசுக்கு இந்த 40% கொடுத்து வாங்கினீங்க இல்லையா காசு, அந்த காசு திரும்ப கொடுத்துருவாங்க. தட் இஸ் கால்டு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு பேர். ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் உண்டு எங்க என்பிஎஸ், இங்க எதுவுமே கிடையாது. அதோட முடிஞ்சிருச்சு. மொத்த பணமும் அரசாங்கம் எடுத்துக்குது. என்பிஎஸ்ல இந்த பென்ஷன் நீங்க செலக்ட் பண்ணா சொன்னால இந்த திட்டம் மட்டும் இல்ல, என்பிஎஸ்ல வேற திட்டங்களும் இருக்கு. பென்ஷன் தொகையை எனக்கு மட்டும் நான் வாங்கிக்கினா போதும் அப்படின்னா 400 ரூபாய் இருக்கிற இடத்துல 500 ரூபாய்க்கு மேல வரும். 1 லட்சம் ரூபாய் நான் சொல்றேன், 40 லட்சம்னா 20,000 மேல வரும். எனக்கு பிற்பாடு எனக்கு என் மனைவிக்கு மட்டும் போதும் அப்படின்னாலும் ஒரு ஸ்கீம் இருக்கு. நானே வாங்கிக்கிறேன், இப்ப எனக்கு கல்யாணமே ஆகல, நான் மட்டும் தான் பென்ஷன் வாங்க போறேன், என் லைஃபுக்கு நான் அதிக காசு வாங்கிக்கிறேன், அதுல மட்டும் காசு அதிகமா கிடைக்கும். அது இல்லாம இன்னொரு ஸ்கீம் இருக்கு, வருடம் நான் 3% ஏத்தி வாங்கிக்கிறேன். இந்த வருஷம் நான் எவ்வளவு பென்ஷன் வாங்கணும் அதுல 3% அடுத்த வருஷம் அதிகமா வாங்கிக்கிறேன். அதே மாதிரி 5% அதிகமா வாங்கிக்கலாம். 3% ஒரு ஆப்ஷன் இருக்கு, 5% ஒரு ஆப்ஷன். ஒவ்வொரு வருடமும் 3% இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அதாவது பிக்சடா 3% மட்டும் ஏறிட்டே வருது, ஒவ்வொரு வருடமும் 3% ஏறி போற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஒரே வச்சா குடிக்கு சரச்சா முட்டைன்றதால யூபிஎஸ். நெக்ஸ்ட், பட் I already told that there is a vast difference between NPS UPS. அதுல முக்கியமானது இந்த டியர்னஸ் ரிலீஃப் இருக்கு. இப்ப நான் என்பிஎஸ்ல சொல்றேன் இந்த பென்ஷன் தொகை அப்படின்னு ஒரு தொகை சொல்றேன் இல்லையா, இறுதி வரைக்கும் ஒரே தொகை தான். எத்தனை வருஷம் நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆயிருங்க, நீங்க ஒரு 40 வருஷம் உயிரோட இருக்கீங்க வச்சு 100 இயர்ஸ் 100 இயர்ஸுக்கு இந்த சேம் பென்ஷன் தான், ஒரே அமௌண்ட் தான் போயிட்டே இருக்கும். ஆனா இங்க நீங்க வாங்குற பென்ஷன் தொகைக்கு ஒரு டிஏ இருக்கு. டிஏக்கு என்ன ஃபார்முலானா, இப்போ 53% இருக்கு, பட் டிஏக்கு இதே 53% இருக்குமா இல்ல மாறுபடுமான்றதுலாம் இன்னும் நமக்கு இது வரைக்கும் தெரியல. மாற்றம் இல்ல இதுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவாங்களா அரசாங்கத்துக்கு நமக்கு தெரியும். அது ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்ஷியல் வித்ட்ராயல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் பார்ஷியல் வித்ட்ராயல் டெஃபினட்டா உங்களுடைய பென்ஷனை அஃபெக்ட் பண்ணும், ஃபைனல் வித்ட்ராயல் உங்களுடைய பென்ஷனை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த 28 ஸ்லைடு, நீங்க இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆனவங்க மார்ச் 31, 2025க்கு முன்னாடி 10 வருடமாவது பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு, அவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். அவர்கள் இந்த என்பிஎஸ் திட்டத்திலிருந்து யூபிஎஸ் திட்டத்துக்கு மாறினா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு பெனிஃபிட் இருக்கு. எவ்வளவு பெனிஃபிட் வரும்ன்றது அவங்க என்ன இப்ப பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அதை பொறுத்து, அவங்க 60% எவ்வளவு வாங்கினாங்க, 40% எவ்வளவு வாங்கினாங்க, இந்த தொகையெல்லாம் தெரிஞ்ச பிறகு கிடைக்கும். ஒரே ஒரு அஷூரன்ஸ் கட்டாயம், அவங்க இப்போ வாங்குற பென்ஷன் தொகை விட கூடுதலா கிடைக்கும். நிறைய தோழர்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, கட்டாயம் 10,000 கட்சிடும், கட்டாயம் 10,000 கட்சிடும். அப்படி கிடையாது, கட்டாயம் 10,000 கிடையாது. அவங்க இப்ப வாங்குற தொகை அதுக்கு உரிய, ஏன்னா அவங்க ஆல்ரெடி 60% வாங்கிட்டாங்க, 40% வாங்கிட்டாங்க. எதையும் உங்ககிட்ட இருந்து திருப்பி கட்டவும் சொல்லல அரசாங்கம், நீங்க எந்த காசையும் திருப்பி எல்லாம் கட்ட தேவை, அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அவங்க ஒரு பென்ஷன் கால்குலேஷனை பண்ணிட்டாங்க. அது அவ்வளவு டீப்பாலாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படுற மாதிரி தான் அமௌண்ட் இருக்கும் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த தொகையை மாதம் உங்களுக்கு கொடுக்கவும் போறாங்க. அதாவது நீங்க அங்க 40% பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, நான் கொடுக்க வேண்டிய தொகை இவ்வளவுன்னு கொடுத்துட போறாங்க. ஓகேவா? அதனால இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு 31.
இந்த யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும், என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குனாலும் அது உங்களை பாதிக்கல. ஆனா யூபிஎஸ்ல கரெக்டா அந்த சொன்ன டேட்ல பணம் பிடிச்சி சொன்ன டேட்ல பணத்தை வந்து அங்க பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், என்பிஎஸ்க்கு யூபிஎஸ்க்கு என்ன மிகப்பெரிய வித்தியாசங்கள்? நீங்க 2 பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப இந்த பொருளுக்கு ஒரு மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் டிசைட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிட்டையர்மெண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியுது, 60% 40%. ஆனா இங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ எந்த பணமும் கிடையாது, ஒரு லம்சம் பெனிஃபிட் மட்டும் தான் தராங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து அட்வான்டேஜ், உங்களுக்கு வந்து பஞ்சப்படியை கொடுக்கறதுனால அது வந்து விலைவாசி ஏற்றங்களை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்புறம் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 24%யுமே நீங்களே தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுதான் சார் 4% ஒரு பெரிய வித்தியாசம், அது என்ன பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணாது. அந்த மாதிரி வந்து பங்குச்சந்தையில வந்து டிசைட் பண்ண முடியாது. ஒரு சிறிய தொகை கூட நீண்ட காலங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கிறதுக்கு பயங்கரமான சாத்தியக்கூறு. அது வந்து ரொம்ப சாதகமா மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அப்ப இங்க 24% நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் உங்களுடைய அடிப்படை சம்பளம் மாற 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 4% மாறிட்டே இருக்கு. ஸோ ஒரு பெரிய தொகை வந்து கார்பஸே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே அதிகமா பண்றீங்க, டெபாசிட்டே அதிகமா பண்ணும்போது வட்டி அதிகமா வருது. டிடியே நீங்க பிக்ஸ் பண்ணீங்க, டிடியில வந்து 1,00,000 போட்டா வட்டி ஒரு ஒரு வட்டி வருது, 1,10,000 போட்டா வேற வட்டியில வருது. அதே மாதிரிதான். ஸோ அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல அந்த 4%ன்றது ஒரு லாங் டேர்மா ஒரு 30 வருஷம் ஒரு ஒர்க் பண்ற ஒரு நபருக்கு பார்க்கும்போது பெரிய பெனிஃபிட்டை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு பெரிய டிமெரிட்ஸ் என்பிஎஸ்ல இருக்கு. 100% பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிட்டு நீங்களே தான் செலக்ட் பண்ணீங்க, நீங்களே தான் டிக்கெட் சீக்க, இதுல வர காசு உங்களுக்கு தான், எவ்வளவு வரும்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம். ஆனா யூபிஎஸ்ல கட்டாயம் வந்து இவ்வளவு ரூபாய் 10,000 அல்லது 50% தரோம் அப்படின்னு. இப்போ கொக்க பிடிக்கணும்னா அது தலையில நம்ம அந்நியம் வச்சாதான் பிடிக்க முடியும். லம்சம் பெனிஃபிட்னு ஒண்ணு கிடையாது என்பிஎஸ்ல. ஆனா 60% வாங்கிக்கலாம். இங்க வந்து லம்சம் பெனிஃபிட்னு ஒண்ணு தராங்க, அதையும் பார்க்கணும். என்பிஎஸ் கூடுதலா நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்து இது மட்டும் இல்ல, என்பிஎஸ்ல வந்து இந்த 60% வந்து நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கிறேன்னா அது தனியா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், கார்பஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த காம்பவுண்டிங் வேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் வேகத்துல போற பஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். நிக்கவே நிக்காது, எங்கேயும் அது பாடு போயிட்டே இருக்கும். முதல் 15-20 வருஷத்துல ரொம்ப கம்மியா தெரியும். பட் அது வந்து நம்ம எல்லாருக்கும் அது பொருந்துமா அப்படின்னா அதுதான் இனி அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அதுதான். இப்போ யூபிஎஸ் வந்து எந்த இடங்கள்ல என்பிஎஸ் விட ஒரு கூடுதலா வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கு, அதனுடைய சாதகமான அம்சங்கள் என்ன அப்படின்னு, இந்த 50% ensured minimum guaranteed pension, subject to a minimum of 10,000 rupees, டிஏ கொடுக்குறாங்க, இது எல்லாம் இருக்கு. என்னதான் நான் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண கூட அரசாங்கம் வந்து என்னை பேக்கப் பண்ணுது. அது ஒரு தனியா ஒரு 8% வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பணம் குறைச்சிதோ அப்ப நான் உங்களுக்கு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்ற அந்த அஷூரன்ஸை கொடுத்துருச்சு. சரியா? அப்புறம் வந்து ஃபேமிலிக்கும் ஒரு 60% வந்து கொடுக்குறேன். அதாவது ஃபேமிலி டிசீஸ்டு ஃபேமிலி யூபிஎஸ் சப்ஸ்கிரைபர் 60% ஆஃப் பென்ஷன் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா, ஃபைனல் வித்ராயல் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே தவிர, ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா நீ இருக்கு வாங்கிக்கிறதா வாங்கிக்கோ, ஆனா கடைசியா நீ வாங்க போற காசு வந்து பென்ஷன் தொகை அது பாதிக்கும்னு சொன்னது இட்ஸ் அன் அட்வான்டேஜ். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு நேச்சர். என்ன காம்ப்ளெக்ஸான நேச்சர்னா, இந்த கால்குலேஷன்ஸ்லாம் வந்து ஒரு லேமேனால கட்டாயம் புரிச்சுக்க முடியாது, அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான். ஆனா என்பிஎஸ்ல ரொம்ப ஈஸி, ஆட் ஆகிட்டே வருது, 60-40 உங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா இங்க பெஞ்ச் மார்க் கார்பஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு
ஒரு தனியா ஒரு கஷ்டம். அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னாலும் அது உங்களுடைய பென்ஷனை பாதிக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இல்லை. இப்போ நீங்க வந்து என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. இந்த 50% இருக்கு. ஆனா இங்க வந்து 50%, அதாவது வந்து உங்களுடைய பென்ஷன் ஸ்கீம், பென்ஷன் ஃபண்ட்ல நீங்க என்ன டைப் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நேச்சர்ல இருக்கு. இப்ப பாருங்க, இந்த யாருக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. 36. இப்போ ஒருத்தர் வந்து 22,500 வந்து அவருக்கு எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம், பர்ஃபெக்டா வருது அப்படின்னா, அவர் எந்த ஃபைனல் வித்ட்ராயலும் எடுக்கலைன்னா அவர் 22,500க்கு அப்படியே அவர் டிஏ வாங்கிக்கலாம். இதே அவர் ஃபைனல் வித்ட்ராயல் எடுத்துட்டாருன்னா இந்த 22, அது இப்போ 1ல 60 போயிடுச்சுன்னா மீதி 40. 22,500 40% போடுங்க, அதுதான் வந்து 9,000 ரூபாய். அப்போ 9,000 ரூபாய் தான் ஒரு 60% வித்ட்ராயல் எடுத்தாங்க. இப்போ அவர் 40% வித்ட்ராயல் எடுத்தாருன்னா அப்போ 22,500 60%. சரிசா? இவ்வளவுதான் சிம்பிள். 20% எடுத்தாருன்னா 22,500 80%. இது கூட வந்து கூடுதலா டிஏ கொடுத்தாங்க. இப்ப யாரு என்ன ஸ்கீமை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து நீங்க வந்து ஒரு தனி நபர் நிதி சுதந்திரம் இருக்கு இல்லையா? ஸோ இண்டிவிஜுவல் உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும். ரிஸ்க் ஆப்படைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும். நீங்க நல்லா ஏர்ன் பண்றீங்க, உங்க மிஸ்ஸஸ் நல்லா ஏர்ன் பண்றாங்க, ஒரு பேக்கப் இருக்கு, ஃபேமிலி பேக்கப்னா நீங்க ஒரு பிசினஸ் ஆப்வியஸ்லி பண்றீங்க. அந்த பிசினஸ் பண்றீங்க, திடீர்னு பிசினஸ் வந்து ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கல அப்படின்றவங்க வந்து ஃபைனான்சியலி சவுண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் சவுண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க என்பிஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த தொகை வந்து பங்குச்சந்தையில ஏறலாம் அல்லது இறக்கலாம். ஆனா ஏறுவதற்கு இப்ப இருந்த இந்த 20 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னா, நிச்சயமா ஏறி இருக்கு, பல மடங்கு ஏறி இருக்கு, நல்ல வட்டி விகிதத்துல ஏறி இருக்கு, நம்ம கற்பனை செய்ய முடியாத வட்டி விகிதத்துல ஏறி இருக்கு. 12-13% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே ஏறி இருக்கு. இப்போ ப்ரெசண்டா 20 இயர்ஸா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு வந்து 12% வரைக்குமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா பிபிஎஃப் கொடுக்குற வட்டி, எஸ்எஸ்ஏ கொடுக்குற வட்டி. பிபிஎஃப் கொடுக்குற வட்டி வந்து 7.1%. அப்ப இங்க 12% வரைக்குமே கிடைக்குது. அப்ப இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் என்பிஎஸ். யாருக்கு ரிஸ்க வந்து டாலரேட் பண்றது, ஒரு நல்ல ரிஸ்க் ஆப்படைட் இருக்கவங்களுக்கு. திடீர்னு பங்குச்சந்தை இறங்கிட்டாலும் அது என்ன பாதிக்காது அப்படின்றவங்க இந்த என்பிஎஸ்ல செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து எனக்கு பென்ஷன் வேணும், என் மனைவிக்கு பென்ஷன் வேணும், அதுல இருந்து நான் பென்ஷனாக எனக்கு கிடைப்பதற்கு ஒரு தொகை இன்வெஸ்ட் பண்ணாலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையும் என்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்பிஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல அந்த ஆப்ஷன் இருக்கு. யூபிஎஸ்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சர்வீஸே வந்து இப்ப 45 வயசுல ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல, எஸ்பெஷலி இட் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ப்ரொமோட்டிவ்ஸ் தான். டைரக்டர் டு உமன்ஸ்க்கு இது பொருந்தாது. இப்போ 10-12 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கு, 5 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னா அவர்கள் தான் வந்து கண்ண முடின்னு யூபிஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 10,000 கிடைக்கும். அதே மாதிரி நான் சம்பாதிக்கிற தொகையெல்லாம் என்னால வந்து செலவு தான் சார் பண்ண முடியுது, எனக்கு வேற விதமான வருமானங்களோ வேற விதமான வருமான வாய்ப்புகளோ இல்லை, நான் என் குடும்பத்துல எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய கண்டிஷன், நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கு. அப்ப எனக்கு சேமிப்புன்றது ரொம்ப ஒண்ணும் இல்லை. நிச்சயமா நான் பென்ஷனை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னா நீங்க யூபிஎஸ் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதுல இந்த 10,000 இருக்கோ அல்லது 50% கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விஆர்எஸ் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க, அவங்க கண்ணை மூடிக்கின்னு என்பிஎஸ் தான் செலக்ட் பண்ணியாகணும். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா 20 வருஷத்துலயும் விஆர்எஸ் கொடுத்துடலாம். 20 வருஷம் முடிச்ச உடனேவும் அவங்களுக்கு அந்த 80% 20% பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ பென்ஷன்ற அந்த தொகையை வந்து நீங்க இம்மிடியட்டா கமன்ஸ் ஏதோ ஒரு தொகையை வந்து பென்ஷனா கிடைக்க போதில்லை, அந்த ஆன்யூட்டி ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்றது, அதை இம்மிடியட்டா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கமன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து
நல்லா பணக்கார பார்ட்டியா இருக்காங்க, சவுண்ட் பார்ட்டியா இருக்காரு. அவர் வந்து இந்த 60% கூட எனக்கு வந்து இந்த 60வது வயசுல வாங்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா, இன்னும் கூட அப்படியே வெயிட் பண்ணி நான் 70 வயசுல வந்து பென்ஷனை கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் என்பிஎஸ்லயே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீண்ட நாள் வந்து இந்த பென்ஷன் சாரி இந்த பங்குச்சந்தையில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவது என்பது நிச்சயமா வந்து ஒரு நீண்ட காலத்துல இப்ப இருக்க நான் சொல்றது எல்லாமே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு 20 வருஷமா இந்த என்பிஎஸ் இருக்கு. அதை வச்சு சொல்லும் போது நீண்ட காலத்துல ஒரு நல்ல பயனளிக்கும் திட்டமாகவே என்பிஎஸ் நமக்கு புரிகிறது. அத அப்ப அந்த மாதிரி பணத்தினுடைய தேவை வந்து 60 வயசுல கம்மியா இருக்கு. யாருமே கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படி ஒரு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து தே கேன் கோ ஃபார் என்பிஎஸ். நெக்ஸ்ட் இப்போ என்பிஎஸ்ல எது பெஸ்ட், யூபிஎஸ் எனக்கு எது சார் பெஸ்ட்னா, இது நிச்சயமாவே வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான கேள்விதான், ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆனா எனக்கு கட்டாயம் பென்ஷன் தான் வேணும். நான் ஒரு கன்சர்வேட்டிவான ஆள். நான் வந்து ஒரு எந்த வம்பு தும்புக்கும் போகாம இருக்கிற எனக்கு தெரியாம இருந்துட்டு போறேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு காசு எவ்வளவுனாலும் அரசாங்கம் பிடிச்சின்னு போட்டோம்னா ஒரு கட்டாயம் ஒரு பென்ஷன் கிடைக்குது சார் அப்படின்னா அவர்கள் வந்து பென்ஷன் யூபிஎஸ் செலக்ட் பண்ணலாம். என் பணத்தை நான் தான் சார் நிர்வாகம் பண்ணோம். என் பணத்தை நான் எதுக்கு பிடிச்சி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நானே நிர்வாகம் பண்றேன். எனக்கு அதற்கான போதிய புரிதல் இருக்கு, அதற்கான நாலேஜ் வந்து ஐம் அக்விட்டட் வித் சஃபிஷியன்ட் நாலேஜ் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் என்பிஎஸ். அதே மாதிரி நீங்க வந்து இந்த என்பிஎஸ்ல கிடைக்கிற தொகையை பத்தியே கிஞ்சித்து கவலைப்படாம அதுல எத்தனை கோடி வந்தாலும் அது என்ன எந்த விதத்துலையும் பாதிக்காது சார் அப்படின்னா நீங்க என்பிஎஸ்க்கு தொடரலாம். இல்ல இல்ல சார் இதை நம்பிதான் நானும் என் குடும்ப குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்க யூபிஎஸ் தான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய. நிச்சயமா நீங்க உங்களுடைய முடிவை எடுப்பதற்கு முன்னாடி இந்த உங்களுடைய ஃபைனான்சியல் பேக்ரவுண்டை நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களுடைய ஏற்கனவே இது வரைக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு எவ்வளோ உங்களுக்கு வந்து அசட் இருக்கு, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்கு. அசட்னா சொத்து, லயபிலிட்டினா கடன் எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு வேறு வகையான வருமானங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பெட்டர் வந்து பெய்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட இருக்காங்க, அதாவது ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க, செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பதற்கு பணம் வாங்கிட்டு அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கொண்டு போய் கொடுத்து இப்போ என்பிஎஸ்ல நான் செலக்ட் பண்ணலாமா யூபிஎஸ் செலக்ட் பண்ணலாமா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் எல்லாமே இப்போ நான் சொன்னதை வச்சு இல்லை, நான் சொன்னது வந்து இந்த குறிப்பிடத்தகுந்த பாயிண்ட்ஸ். நீங்க உங்களுடைய அந்த முடிவை வந்து எடுக்கணும், ரொம்ப கவனமா எடுக்கணும். ரொம்ப கிரிட்டிக்கலான முடிவு தான். ஒரு 60 வயசுல நான் என்னவாக இருக்க போறேன்றது 30 வயசுல சத்தியமா யாராலையுமே சொல்ல முடியாது. 60 வயசுல கிழவனாவோ கேள்வியாவோ தான் மாற முடியும். இதை வேணா எல்லாரும் அஷ்யூரா சொல்லலாம். ஆனா நான் என் ஃபைனான்சியலி எப்படி இருக்குன்றதை யாராலையும் சொல்ல முடியாது. பட் வாட் வி ஹேவ் டு டு, இது இன்னைக்கு நம்ம டேபிள்ல நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதை நம்ம இது பண்ணணும். அப்புறம் வந்து இது வரைக்கும் ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் போதும். பென்ஷன் என்பிஎஸ்க்கு யூபிஎஸ்க்கு இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் எது பெஸ்ட், எதுக்கு எது பெஸ்ட்ன்றதெல்லாம். மீதி வந்து சார் வந்து ஏதாவது அவருடைய பாயிண்ட்ஸ் இருந்தா அவர் சொல்லுவாங்க. முக்கியமானது வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க 1 by 1 கேளுங்க. ஐ வில் கிளாரிஃபை. ஹலோ. ஓகே. இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் பற்றிய ஒரு விரிவான விளக்க கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய குமரி கோட்ட தோழர்களுக்கும், இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும், கோட்டை செயலாளர் அருமை தோழர் சஜீவ்கான் அவர்களுக்கும், இதுவரை மிகச் சிறப்பாக இந்த பிரச்சனையை எடுத்துரைத்த அருமை தோழர் கேசவன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்பிஎஸ் யூபிஎஸ் இந்த இரண்டிலே எதை தேர்ந்தெடுப்பது சரியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இருக்கும். தோழர் கேசவன் அவர்கள் பேசிய பின்னாலே இன்னும் உங்களுக்கு முழுமையான தெளிவு ஏற்பட்டு இருக்காது என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் ஒரு டெசிஷன் வேணும். என்ன டெசிஷன், இந்த டெசிஷன் சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவோட தான் நம்ம போகணும்னு நம்ம நினைப்போம்.
நான் என்னுடைய ஒரு சில கருத்துக்களை உங்க முன்னால வைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய டெசிஷன் தான் இதுல சுப்ரீம். இதுல இது நாள் வரைக்கும் நம்முடைய கோரிக்கை என்ன வச்சுட்டு இருந்தோம்? ரெஸ்டோர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ரெஸ்டோர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்த நம்மள இன்னைக்கு யூபிஎஸ் பெட்டரா என்பிஎஸ் பெட்டரா அப்படின்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கம் நம்மளை தள்ளி இருக்கு. அதுவும் என்ன காரணம்? டெல்லியில் நடந்த இடைத்தேர்தல் காரணமாக அவசரமா இந்த யூபிஎஸ்ங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. 8வது புதிய குழு அமைக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த யூபிஎஸ் வந்து நம்ம முன்னால இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த யூபிஎஸ்ங்கிறது வந்து என்பிஎஸ் கீழே செயல்படக்கூடிய ஒரு திட்டம்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து மாற்றம் இல்லை. இப்ப உங்களுக்கு யூபிஎஸ் வேணுமா என்பிஎஸ் வேணுமா? அதாவது வந்து நம்முடைய இந்த ஆப்ஷன்ங்கிறது 36க்குள்ளாக நம்ம ஆப்ஷன் கொடுக்கணும் இருக்கிற எம்ப்ளாயீஸ். புதுசா சேர்றவங்க எல்லாம் 1 மாசத்துக்குள்ளாக இந்த ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல என்னென்ன பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கேசவன் இது நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்து சொல்லிட்டார். இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராபிங் பீட்டர் பேயிங் பால்மாங்க. அதாவது இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த பாக்கெட்ல போடுறது அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமை இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த என்பிஎஸ் ஸ்கீம்ல வந்து 10% வந்து நம்முடைய ஷேரு, அரசாங்கத்தோட ஷேரு 14%. ஆனா இந்த யூபிஎஸ்ல நம்முடைய ஷேர் 10%, அவங்களோட ஷேர் 10%, செப்பரேட்டா இருக்கிற கார்பஸுக்காக 8.5%. அந்த 8.5% ஒரு இமேஜினரி ஃபிகர் தானே தவிர அது ஒரு ப்ராக்டிக்கலா என்ன அமௌண்ட் வருது என்ன அமௌண்ட் போறது அப்படின்றத பத்தியே தெரியாது. இட் வில் நாட் பி கால்குலேட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். உங்களுடைய கணக்குல வந்து அது வரவாகாது. ஆக உங்களுக்கு அந்த 10-14ங்கிறத 10-10ன்னு சொல்லி முதல்ல குறைச்சிடுறாங்க. இப்ப எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீமோட கம்பேரிசன் அழகா கேசவன் சொன்னாரு. இது வந்து ஒரு பென்ஷன்ங்கிறது ஒண்ணு. அதாவது இந்த பென்ஷன்ங்கிற வேர்டு இல்ல, அதுக்கு பதிலா பே அவுட்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னொன்னு முக்கியமா நம்ம கவனிக்கணும். என்ன காரணம்னா, இது நாள் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ்ல மினிமம் பென்ஷன்ங்கிறது 9,000 rupees தான் இருக்கு. ஆனா இதுல மினிமம் பென்ஷன் 10,000 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமும் என்பிஎஸ் ஸ்கீமும் 8வது ஊதிய குழுவோட பரிசீலனைக்கு போகுமானா ஐ எம் ஹேவிங் மை ஓன் டவுட். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சாத்தியம் குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது, ரீசெண்டா இதுல நாடாளுமன்றத்துல பென்ஷன் பில் பாஸ் பண்ணாங்க. இப்ப அதாவது ஃபைனான்ஸ் பில்ல ஒண்ணு பாஸ் பண்ணிட்டு அதுல பென்ஷன் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுபடி ஊதிய குழுவினுடைய அந்த டேட் ஆஃப் எஃபெக்டும் பென்ஷனருக்கு தர வேண்டியதும் ஒரே நாள்ல இருக்க வேண்டியது இல்லை, அது எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த ஆர்டரை வித் ரெட்ரோஸ்பெக்டிவ் 72 அந்த பென்ஷன் ரூல்ஸ்ல இருந்தே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 2006 அதே போல 96ல இருந்து தர வேண்டிய அரியர்ஸ், S13 பே ஸ்கேலுக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின்படி தர வேண்டிய அரியர்ஸை தடுக்கிறதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாலும் கூட அவங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் தெரியல. அதனால எனக்கு இருக்கிற டவுட், இப்ப 10,000 ரூபாய், அதாவது மினிமம் ஃபேமிலி பென்ஷன்ங்கிறது 9,000 பென்ஷன் ரூல்ஸ்ல இருக்கும் பொழுது இங்க ஏன் 10,000 சொல்லி கொண்டு வரணும் இங்க? அப்ப இங்க 10,000 வரும்பொழுது நாங்க ஏற்கனவே இது வேற அது வேற, இது பென்ஷன்ல வராது, இது பே அவுட், அதனால இந்த என்பிஎஸ்ஏ வந்து இட் வில் நாட் கம் அண்டர் தி பர்வி ஆஃப் த பே கமிஷன் நாளைக்கு மறுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அபாயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதாவது எல்லாத்தையும் நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டாதான் நம்மளால வந்து ஒரு கரெக்டா வர முடியும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூனிஃபைடு பென்ஷன் அதாவது யூபிஎஸ் இருக்கு, இந்த யூபிஎஸ்ல இந்த நம்முடைய அக்குமுலேஷன் இப்ப உதாரணமா 60% 40% சொல்றோம். என்பிஎஸ்ல 60% இருந்தா நம்ம 60% அப்படியே நம்ம ஃபுல் கேஷ் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்துடும். ஆனா யூபிஎஸ்ல இந்த 60% வராது. சப்போஸ் நீங்க லோன் வந்து 10% வாங்கினீங்கன்னா உங்களுடைய அந்த பென்ஷன் அமௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல 10% குறைச்சிருவாங்க. 20% வாங்கினா 20% குறைச்சிருவாங்க. 30% வாங்கினா 30%, அந்த மாதிரி 60%க்கு 60% குறைச்சிட்டு உங்களுக்கு என்ன பென்ஷன் எலிஜிபிலிட்டி வருதோ அதுல பேலன்ஸ் இருக்கிற அந்த 40% தான் கொடுப்பாங்க. உதாரணமா கம்யூட்டேஷன் ரூல்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம பென்ஷன் ரூல்ஸ்ல
ஒருத்தர் வந்து ஒரு 40% கம்மிட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 40% அவர் கம்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டோர் ஆயிடுது. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த டியர்னஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்களே, அந்த டியர்னஸ் அலவன்ஸ் வந்து இந்த கம்யூட்டட் போர்ஷனுக்கும் டியர்னஸ் அலவன்ஸ் உண்டு. இந்த டியர்னஸ் ரிலீஃப் வந்து, அதாவது நம்ம வாங்கின அமௌண்ட் மட்டும் இல்லாம கம்யூட்டட் போர்ஷனுக்கும் டிஏ உண்டு. பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆக அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கும் பொழுது இந்த 60% வாங்குறதுனால அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே கழிச்சிட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுக்கு தான் டியர்னஸ் ரிலீஃப் கொடுக்குறாங்க. அப்படின்னா இங்கேயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% நமக்கு போயிடுது. இந்த 60% இட் இஸ் அவர் ரைட். இந்த 60% முழுக்க ரீஃபண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மினிமம் பென்ஷன்ங்கிறது கொடுக்குறதா இருந்தா இந்த ஸ்கீமை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்ப நம்மளால சொல்ல முடியல. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல வந்து ஒரு ஸ்பௌஸுக்கு மட்டும்தான் பென்ஷன், அதுவும் லீகலி வெட்டட் ஸ்பௌஸ் தான் உண்டு. அதாவது கல்யாணத்துக்கு, அதாவது சாரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி வராது. கல்யாணம் பண்றதா இருந்தா கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால இருந்து லீகலி வெட்டட்னு சொல்லிட்டு அது ரெக்கார்ட் ஆயிருந்தா தான் அவங்களுக்கு உண்டே தவிர, இல்லைன்னா அந்த அமௌண்ட் வந்து கோவிந்தா பணம்பாங்க. அந்த மாதிரி கோவிந்தா மாதிரி ஆயிடும். இப்போ உதாரணமா வந்து ஒரு விடோயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அல்லது ஒரு விடோ ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க இந்த யூபிஎஸ் ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க எத்தனை வருஷம் இருக்காங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் தான் இவங்க இந்த அமௌண்ட்டை வாங்க முடியும். அவங்களுக்கு அந்த 60% வராது, அந்த 40% அமௌண்ட்டும் கவர்மெண்ட் கணக்குல போயிடும். உங்களுக்கு புரியுதா? இதான் நான் சொன்னேன். அதாவது வந்து ராபிங் பால் பேயிங் பீட்டர்ங்கிறதுடைய இதுவே காரணம் என்னன்னா, இந்த காசு இப்படி எடுத்து இங்க யாருக்கு குறையுதோ இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வரதே தவிர, இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் தரணுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் இல்லை. முதல்ல வந்து அந்த 60% வந்து நமக்கு ஃபுல்லா ரீஃபண்ட் ஆகலைன்னா நமக்கு அர்த்தமே இல்லை. ஒரு உதாரணமா நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு இலாக்கால இன்னைக்கு அடுத்த மாசம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து ஒரு 26,000 ரூபாய் கண்டிப்பா. தண்ணி கொஞ்சம் கூட, தண்ணி கொஞ்சம் கொடுமா. சாரி கொஞ்சம் வாட்டர். இப்ப உதாரணமா ஒரு போஸ்ட்மேன் வந்து இப்ப ப்ரொமோட்டிங் ரிட்டையர் ஆகிறார். அவருக்கு வந்து 26 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு அவருடைய என்பிஎஸ் அக்கௌண்ட்ல கண்டிப்பா பணம் இருக்கும். அதாவது இருக்கு. அதான் இன்னைக்கு ஒரு கால்குலேஷன் போட்டேன்னா, அதே வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs அது வர வாய்ப்பு இருக்கு. அந்த 30 lakhs உள்ளவர் அவர் அந்த இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி வரும்பொழுது, ஏன்னா ப்ரொமோட்டிங் நான் சொல்றவர் ப்ரொமோட்டிங், அவருக்கு வரக்கூடிய அந்த பென்ஷன், அதாவது இந்த 60% அவர் வாங்காம இருந்தால் அவருக்கு வரக்கூடிய பென்ஷன்ங்கிறது 20,000 அல்லது 21,000 ரூபாய்க்குள்ளதான் வரும் அவருக்கு. இப்ப அந்த 60% அவர் வாங்கிட்டு என்பிஎஸ் கீழே இருந்துட்டு அந்த 60 அதாவது அந்த 60%ல வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 லட்சம் ரூபாய நம்முடைய போஸ்ட் ஆபீஸுடைய சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் அவர் கவர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 61,500 ரூபாய் வருது நம்ம போஸ்ட் ஆபீஸினுடைய சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் படி. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2,46,000 ரூபாய். அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து 20,500 ரூபாய் வருது. அதாவது அந்த அமௌண்ட்டை அவர் செலவு பண்ணாம அந்த 60, அதாவது அந்த வரக்கூடிய அந்த 30 lakhs அப்படியே ஒரு எஸ்சிஎஸ்ல போட்டாலோ இல்ல எம்ஐஎஸ்ல போட்டா இன்னும் கொஞ்சம் குறையும்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் மூலமாவே மாசம் வந்து குறைஞ்சது 20,000 ரூபாய் வாங்கிடுறாரு. அப்ப இந்த பென்ஷன் கொடுக்கறதுல என்ன நமக்கு பர்பஸ் இருக்கு? நம்பர் 1. ரெண்டாவது, இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல ஸ்பௌஸுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 40% யாருக்குமே கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஆனா என்பிஎஸ்ல அந்த 40% வந்து அவங்க யாரு நாமினேட் பண்றாங்களோ அவங்களுடைய வாரிசு வரும். ஃபேமிலி யாரு நாமினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த 40% வந்து கிடைச்சிடும். ஸோ அவங்களுடைய அமௌண்ட் போட்ட 40%, அதாவது 40% திரும்பி வந்துடுது. இந்த 60% எடுத்துடலாம். ஏதோ வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு என்பிஎஸ்ங்கிற நேம்ல வருது. ஆனா யூபிஎஸ்ல பாத்தீங்கன்னா
இந்த 60% வராது, 40% வராது. சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவர் 60 வயசுல ரிட்டையர் ஆகணும், அதுக்கு ஒரு யூபிஎஸ் ஆட் பண்ணியிருக்காரு. 58 வயசுல வந்து அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் அது அட் த மோஸ்ட் இன்னொரு 10 வருஷம் ஒரு உயிரோட இருந்தாருன்னா அந்த 10 வருஷத்துக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தானே தவிர அவருக்கு எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. 100% அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதுல இந்த ஃபேமிலி அப்படின்ற கன்செப்டே கொடுக்காம என்பிஎஸ் விட மோசமா அந்த 40% கூட ரிட்டர்ன் பண்ணாம 40% கூட அப்படியே போகுது அப்படின்றதா இது நல்ல ஸ்கீமா? நல்ல சாதாரணமா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாரோட மத்தியிலையும் இன்னைக்கு இதுக்கான யூபிஎஸ்க்கான ஆப்ஷன்ங்கிறது வந்து 0.2% தான் கொடுத்துருக்காங்க. யாருமே மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, எக்ஸப்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மட்டும் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ். நம்ம ஜிடிஎஸ் வந்து 50 வயசு வரைக்கும் அவங்க வந்து போஸ்ட்மேனா போகலாம், எம்டிஎஸ் போகலாம். இப்பெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துடுறாங்க. இப்பெல்லாம் நாட் பாசிபிள். பழைய காலத்துல இப்போ இருக்கிறவங்கள பெரும்பாலும் அவங்கள பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 2004க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க 2014, அதாவது 2004 முழுதெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 2009 தான் நமக்கு பெரும்பாலும் ரெக்ரூட்மெண்டே நடந்தது. அதுக்கப்புறம் 2019, 20, 21 ரிட்டையர் ஆனவங்க எல்லாமே இன்னைக்கு தே ஆர் கெட்டிங் ஒரு 2000 rupees இல்லைன்னா ஒரு மேக்சிமம் 3000க்கு மேல வந்து இன்னைக்கு வந்து அவங்க இந்த என்பிஎஸ் கீழே அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வரதில்லை. அவங்க வந்து இது அட்வான்டேஜ். அதாவது ஏற்கனவே டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயியா இருந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கும் தே கேன் ஷிஃப்ட் ஓவர் டு யூபிஎஸ். ஏற்கனவே அவங்க பணம் வாங்கிட்டாங்க, ஏற்கனவே வாங்கின பணம் இருக்கு பாருங்க, 60%னா கூட மினிமம் 10,000னா அந்த 10,000த்துல 60% தான் உங்களுக்கு குறையும். அப்போ கூட 4,000 ரூபாய், அதுக்கு ஒரு டிஏ ஒரு 2,000 ரூபாய், 6,000 ரூபாய் வரும். ஆனா அவங்களுக்கு இந்த இன்னைக்கு வரக்கூடிய அந்த டிவிடெண்ட்ங்கிறது 2,500, 3,000 ரூபாய்க்கு மேல இல்லை. அதனால ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன நம்முடைய தபால்காரர் குரூப் டி, அதாவது எம்டிஎஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அத்தனை பேரையுமே யூபிஎஸ்க்கு ஆப்ட் பண்றது வந்து இட் இஸ் எ பெட்டர் சாய்ஸ். நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், டவுட்ஸ் தான் நீங்க கடைசியா கேளுங்க, நான் டெஃபினட்டா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து ப்ரொமோட்டிவா இருந்துட்டு 2030 வரைக்கும் ரிட்டையர் ஆறவங்களுக்கு டெஃபினட்டா இந்த யூபிஎஸ்ங்கிறது பெட்டரா இருக்கும். 2030 அதிகபட்சம் 32. அது கூட எப்படி நினைக்கணும்னா 2030 32 எப்படி நினைக்கணும், இனிமே ரிட்டையர் ஆக போறவங்க எப்படி நினைக்கணும்னா இந்த பணத்தை வச்சுட்டு நம்மளால ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால வந்து சோசியல் செக்யூரிட்டி நமக்கு நாமே செஞ்சுக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தா அவங்க வந்து இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், எவ்வளவு அமௌண்ட் வருது, இதுல வந்து நமக்கு நம்முடைய சேவிங்ஸ்ல போட்டா எவ்வளவு வரும், அதே போல நம்முடைய 40% பின்னால எவ்வளவு வரும், நம்முடைய குடும்பத்துல எப்படி இருக்கு, நம்முடைய ஒய்ஃபோட ஆரோக்கியம் எப்படி, நம்ம எப்படி இருக்கு, எதுவுமே அன்சர்டன் இன்னைக்கு லைஃப்ங்கிறது அன்சர்டன் இன்னைக்கு. அதனால இந்த அமௌண்ட் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு திறமை உள்ளவங்க, சாமர்த்தியம் உள்ளவங்க இதை சரியா கால்குலேட் பண்ண தெரிஞ்சுன்னா தே கேன் ஆப்ட் ஃபார் எனிதிங். பட் நம்மளால சேவ் பண்ண முடியாது. நமக்கு ஒண்ணு இந்த பழைய அதாவது இன்னைக்கு வரக்கூடிய எங்கர் ஜெனரேஷன் they are well versed with share marketing, they are well versed with mutual fund. இதை எப்படி பண்ணலாம், ஈவன் என்பிஎஸ்ல வந்து அப்பப்போ நம்ம வந்து வருஷத்துக்கு 2 தடவை நம்ம சேஞ்ச் பண்றோம், இல்ல வருஷம் சேஞ்ச் பண்ற அளவுக்கு நம்முடைய நாலேஜ் வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் யாருக்குமே மியூச்சுவல் ஃபண்டை பத்தியோ ஷேர் மார்க்கெட்டை பத்தியோ தெரியாதவங்க கிடையாது. பட் வேற ஏற்கனவே ஆகி இப்போ ரிட்டையர் ஆக போறா பாருங்க 2030 வரைக்கும், அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து இது வந்து நம்மளால சேவ் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல குடும்பத்துல வேறு விதமான பிரச்சனை இருக்கிறவங்க, இல்ல தனக்கு அப்புறமா தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு மினிமம் அமௌண்டாவது வரணும்னு எதிர்பார்க்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து யூபிஎஸ் ஆஃப் பண்ணலாம். 2032க்கு அப்புறம், குறிப்பா 2032க்கு அப்புறம் யாராவது யூபிஎஸ் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் நான் சொல்றது, 2032க்கு மேல யாராவது யூபிஎஸ் ஆஃப் பண்றாங்கன்னா இட் இஸ் யுவர் சூசைட். டோன்ட் கோ ஃபார் யூபிஎஸ். என்பிஎஸ்லயே ரிமைண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அதர் தென் போஸ்டல் யாருமே யூபிஎஸ்க்கு ஆப்டே பண்ணல. இன்னைக்கு நீங்க பைனான்சியல் எக்ஸ்பிரஸ் பாருங்க,
நேற்று வந்து ட்ரிபியூன் பத்திரிகை பாருங்க, எல்லாத்துலயும் வருது 0.25 கூட இது வரைக்கும் வரல. யூபிஎஸ் ஹவு டு டெவலப்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இஸ் கன்ஃபியூசிங் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அப்படிதான் அவன் செய்தித்தாள்ல இன்னைக்கு நியூஸ் வரதே தவிர இதுக்கு ஒரு என்கரேஜிங்கா எங்கேயுமே கிடையாது. ஒன்லி போஸ்டர்ல தட் டு ஃபார் த ப்ரொமோட்டிவ்ஸ் ரிட்டையரிங் அப் டு 2030. அவங்களுக்கு வேற எந்த விதமான எதிர்காலத்துக்கு வழி இல்லைன்னு வரவங்க மட்டும் பண்ணலாம். மற்றபடி யாரும் இதுக்கு வந்து பண்ண வேண்டியது இல்லை அப்படின்றது எனக்கு வந்து இதுவா இருக்கு. அதே போல பிஆர்எஸ் நாளைக்கு போறப்ப நிறைய லேடி காம்பரேட்ஸ் இருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒரு 20 years ஆச்சுன்னா நான் பாட்டும் பிஆர்எஸ்ல போயிடுவேன்னா யூ வில் கெட் 80%, 20% அந்த கணக்குல. ஈவன் அந்த 20% பார்த்தா கூட யூ வில் கெட் தி சம் அமௌண்ட் ஆஃப்டர் யுவர் ரிட்டையர்மெண்ட். உங்களுடைய அமௌண்ட்டும் 20% வரும், 80% பின்னால வாங்கிக்கலாம். தட் அமௌண்ட் இஸ் சேஃப். அது கூட என்ன, இந்த யூபிஎஸ்ல யாராலும் ரிட்டையர்மெண்ட் போனா 25 வருஷம் வெயிட் பண்ணணும். 20 வருஷம்ன்றது 25 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த 25 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த யூபிஎஸ் பென்ஷனை தரமாட்டாங்க. அவர் 60 years எப்போ கம்ப்ளீட் பண்றாரோ அது வரைக்கும் he will not be paid any amount under the UPS. இது கிளியர் இன்ஜஸ்டிஸ். இது வந்து ரொம்ப பெரிய இன்ஜஸ்டிஸ். இதை வந்து நிச்சயமா நம்மளால ஏத்துக்க முடியாது. மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அதே போல வந்து என்னன்னா, இந்த மெயினான டிமாண்ட் என்னன்னா, இந்த என்டையர் கார்பஸ் இருக்கோ, அதாவது நம்ம கட்டின அமௌண்ட், அந்த அமௌண்ட் நமக்கு என்டையரா டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து எந்த விதமான நமக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இல்லை. அதே போல ஒரு ஃபேமிலி பென்ஷன்ல இருக்கிற மாதிரி இந்த சில்ட்ரன், டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், அதே போல எலிஜிபிலிட்டியா இருக்கிற விடோடு சிஸ்டர், விடோடு டாட்டர், டைவர்ஸ்டு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்கிறது கூட தட் ஷுட் பி கண்டினியூட் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து. அதே போல இந்த மினிமம் பென்ஷன் 10,000ங்கிறது தட் ஷுட் பி பீரியாடிக்கலி சேஞ்சு. அதாவது ஒரே மாதிரி வந்து இந்த 10,000 தான் நம்ம போட்டிருக்கோம், இதுதான் பர்மனன்ட்ற மாதிரி இருக்கக்கூடாது. தட் ஷுட் பி பீரியாடிக்கலி சேஞ்சுங்கிறதுக்கான எந்த விதமான விளக்கம் வராத வரைக்கும் இது வந்து யூபிஎஸ் வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்தா இட் இஸ் எ சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன். அந்த சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன்ல ஒரு 80 வயசு ஆச்சுன்னா ஒரு 5%, 85னா ஒரு 25, 50 அப்படின்னு கூட வர மாதிரி அந்த அடிஷனல் பென்ஷனுக்கான எந்த விதமான ஒரு ப்ரொவிஷனும் வந்து இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல, அதாவது சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த விதமான சாதகமான ஒன்றும் இதுல வந்து இன்கார்பரேட் பண்ணல. எக்ஸப்ட் அந்த மினிமம் பென்ஷன் 10,000 rupees அப்படின்னு இருக்கிறத தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து நமக்கு இன்னைக்கு டிமாண்ட் என்பிஎஸ் கவரேஜ் எல்லாருக்குமே லெஸ் தென் 10 years சர்வீஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த பிக்சர் மெடிக்கல் அலவன்ஸ் தரணும். அதே போல வந்து அவங்களுக்கு சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு 63rd JCM ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தட் வில் பி கன்சிடர்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரியான சிமிலர் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கான கேரண்டி கிடையாது. இதை விட முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு என்பிஎஸ் ஸ்கீம் கீழே இருக்கும் பொழுது ஒரு ஊழியர் அரசாங்க, அதாவது ஒரு ஊழியர் வந்து என்பிஎஸ்க்கு ஆட் பண்ண ஊழியர் இறந்து போயிட்டாலோ அவருடைய குடும்பத்துக்கு வந்து பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது சிசிஎஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே தே வில் பி பிராட். அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பென்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல அவங்க அமௌண்ட்லயே ஒரு ஃபண்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே போல வந்து ஒருத்தர் பிசிக்கலி சேலஞ்சு ஆயிட்டாரு, ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டிசேபிள்டு பர்சனுக்கு அவருடைய டிசேபிள்டு பென்ஷன்ங்கிறது அப்படியே கண்டினியூஸா வரும். அப்போ வந்து சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ்ல மாறிடும். இந்த சலுகை வந்து இன்னைக்கு என்பிஎஸ்ல இருக்கு. ஆனா யூபிஎஸ்ல போனா இந்த சலுகை இருக்கான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இங்க அந்த மினிமம் பென்ஷன்ங்கிற கன்செப்ட் வந்ததுனால அதை இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து இட் இஸ் $1 million கொஸ்டின். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப சான்சஸே இல்லை. ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் அதுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது வந்து என்னுடைய கணிப்பு. அது ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா நம்புறேன். நான் அதுல இந்த மாதிரியான ஒரு ஹேண்டிகேப்ஸ்லாம் இருக்கும் பொழுது ஒருத்தர் ரெசிக்னேஷன் போறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா அவர் ஒரு அமௌண்ட்டை கட்டியிருக்கார், அந்த கட்டின அமௌண்ட் கூட அவருக்கு ரீஃபண்ட் ஆகாம ரிசைன் பண்ற போறதுன்னு எப்படி கரெக்டா இருக்க முடியும்? இப்ப
ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு பிரைவேட்டோ போனா he can continue the plan, he can continue the NPS to the new establishment. அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து யூபிஎஸ்ல கிடையாது. ரிசிக்னேஷன்ல போனா அந்த அமௌண்ட் அப்படியே கவர்மெண்ட் கணக்கு, கோவிந்தா கணக்குக்கு போகுது. அப்படின்னா இப்படி எல்லா கணக்கும் வந்து அந்த கார்பஸ் சேர்த்து வச்சுட்டு யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தரதுன்னு பார்த்தா இது உள்ளபடியே சொன்னா இது ஒரு மிகப்பெரிய சுரண்டலா இருக்கும். இந்த யூபிஎஸ் மூலமா சேர்க்கக்கூடிய அமௌண்ட்ங்கிறது நமக்கு கொடுக்கறத விட அதிகமான அளவிற்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் சேரும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு இதுவா இருக்கு. அதுல அதே போல இன்னைக்கு வந்து இப்போ இந்த 20 years ஆனாலே என்பிஎஸ் எலிஜிபிள் இருக்குச்சு. இங்க ஏன் 25 years ஆக்கணும்? அதே போல வந்து அதாவது ஒரு பென்ஷன்ங்கிறது கூட இந்த பே அவுட் கூட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து மேரேஜ் பண்ணா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை அப்படின்றது என்னுடைய கணக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைனான்சியலா நம்மளால வந்து சஸ்டைன் பண்ண முடியும், நமக்கு we are having a good future plan நம்ம பண்ண முடியும், நம்மளால இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு ப்ராப்பரா ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தா ஈவன் 2032க்கு முன்னால ரிட்டையர் ஆகிறவங்க கூட they need not opt for the UPS. They can continue in the NPS. பட் ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்களுக்கு யூபிஎஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அதுல யாருமே நீங்க செகண்ட் உங்களுக்கு ஒப்பீனியனே தேவையில்லை. அதுல நீங்க யாருமே செகண்ட் ஒப்பீனியன் தேவையில்லை. இனிமே ஆகக்கூடியவங்க 2030 வரைக்கும் another 5 years ஆறவங்களுக்கு ப்ரொமோட்டிவ்ஸுக்கு வந்து டெஃபினட்டா அட்வான்டேஜ், யூபிஎஸும் அட்வான்டேஜ் இருக்கும், என்பிஎஸ் இருக்கும். என்பிஎஸ் விட யூபிஎஸ் கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா 2032க்கு அப்புறம் போனீங்கன்னா இது ஒண்ணுமே இருக்காது. இப்போ உதாரணமா வந்து நம்ம ஒரு யங் கிளார்க் 2009 நம்ம டிபார்ட்மெண்ட் வந்திருக்காரு, சிவகுமார் மாதிரி 2009-10 வந்திருக்காருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 years முடிக்கும் பொழுது அவருடைய அந்த அக்கௌண்ட்ல மெயின் கார்பஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 crores மேல அக்யூமுலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இந்த பே கமிஷன் வந்தா இன்னைக்கு நம்ம கட்டுற அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும். பே அண்ட் டிஏ மெர்ஜர் ஆகும் பொழுது அதுக்கு அது மாதிரி டபுள் ஆக போகுது. எல்லாமே டபுள் ஆகும். அதாவது நம்ம இந்த 10% ஆஃப் த டோட்டல் எமால்மெண்ட்ஸ் வரும்பொழுது நேச்சுரலா எல்லாமே கொஞ்சம் கூட வரும். அதாவது டபுள் ஆகலனா கூட கொஞ்சம் கூட கூட வந்துட்டே இருக்கும் பொழுது இந்த அக்யூமுலேஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 years இன்னும் ஃபர்தரா நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ரீச் த crores ஆஃப் ருபீஸ். இந்த ரூபாயை லூஸ் பண்ணிட்டு இந்த யூபிஎஸ் கீழே யாரான்னு போவாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது அமௌண்ட் அப்படியே நீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு இவங்க கொடுக்குற அந்த யூபிஎஸ்ல வர பென்ஷனை விட நம்ம அதிகமா வரும். இப்ப பென்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 33 years வரைக்கும் இருக்கு. இதுல மேக்சிமம் என்ன பண்ணிட்டாங்க, இதுல அதாவது 25 years முடிச்சுட்டாங்க. 33 years வரைக்கும் நமக்கு எல்லாமே பெனிஃபிட் இருக்கு. இதுல 25 yearsலயே முடிச்சுட்டாங்க. 25 years உள்ள அமௌண்ட் தான் கால்குலேட் பண்றாங்க. ஈவன் நீங்க ஒரு 35 வருஷம் சர்வீஸ் பண்ணா கூட யூபிஎஸ்ல வந்து இட் இஸ் நாட் அட்வான்டேஜ். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2030க்கு அப்புறம் ரிட்டையர் ஆறவங்க யாரும் தயவு செஞ்சு யூபிஎஸ்க்கு ஆப்ஷன் தராதீங்க. நீங்க என்பிஎஸ்லயே இருங்க. சரி, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, சரி சார் உங்க வார்த்தையை நம்பி கொடுத்துட்றோம், நாளைக்கு வந்து எங்களுக்கு என்பிஎஸ் விட யூபிஎஸ் ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தா அப்ப என்ன சார் செய்ய முடியும்? ஏன்னா இதுல வந்து ஆப்ஷன் ஒன்ஸ் எக்ஸசைஸ் இஸ் ஃபைனல்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷன் நாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எங்களால எப்படி மாற முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த கவர்மெண்ட் எந்த ஒரு ஆர்டரும் ஃபைனல்னு போட்டா அது ஃபைனலே கிடையாது. ஏகப்பட்ட ரிவிஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க நம்முடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல அது 1/12/62க்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 55 வருஷம் தான் இருந்தது. 1/6/62 குரூப் டிக்கு 60 வயசு ஆச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரலா 58 வருஷம் ஆச்சு. திருப்பி 1970 ஜூலைல இருந்து பார்த்தா எல்லாருக்கும் 60 வயசு ஆச்சு. ஒவ்வொரு தடவையும் ஃபைனல்ல சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஆகிருக்கு. ஃபேமிலி பென்ஷனை பார்த்தாலே நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதுல நம்ம 1964 ஜனவரிக்கு முன்னால பார்த்தா ஃபேமிலி பென்ஷன் யாருக்கு மட்டும் உண்டுன்னா 25 வருஷம் யார் சேவை முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான்
ஃபேமிலி பென்ஷன் உண்டு. அதுவும் எப்படி ஃபேமிலி பென்ஷன்னா, அவர் என்ன பென்ஷன் வாங்குறாரோ அதுல 50%. புரியுதா உங்களுக்கு? இப்ப கூட இந்த 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 பே அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா, பென்ஷன் என்ன வாங்குறாரோ அந்த பென்ஷன்ல 60%. ஆனா இன்னைக்கு வந்து சிசிஎஸ் பென்ஷன் ரூல் என்ன, லாஸ்ட் பே என்ன வாங்குறாங்களோ அதுல 40% ஃபேமிலி பென்ஷன். புரியுதா உங்களுக்கு? அதாவது அப்ப ஃபேமிலி பென்ஷன் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அவருடைய பென்ஷன்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ஒரு டிராஸ்டிக்கா ஒரு ரிடக்ஷன் இருக்குன்னு பாருங்க. அதுல உதாரணமா எல்லாமே எக்ஸ்பிளாய்டேஷன் தான் அந்த யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபேமிலி பென்ஷன் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, பெனிஃபிட் வந்து முதல்ல பென்ஷன்ல 50% கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1964க்கு அப்புறமா ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்பவுஸுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்றத வந்து மாத்தினாங்க. அப்படியே மாத்திட்டு அதுக்கு கூட என்ன அப்படின்னா, டிசிஆர்ஜில 2 மாச சம்பளத்தை பிடிச்சிப்பாங்க. ஃபேமிலி பென்ஷன் தரத்துக்காக 2 மாச சம்பளத்தை வந்து பிடிச்சிப்பாங்க அதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைனர் சில்ட்ரன் கொடுத்தாங்க, பிசிக்கலி சேலஞ்சர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் விடோடு டாட்டர், அதாவது டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், ஸ்கூல் ஐ மீன் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், இந்த மாதிரி ஃபுல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபேமிலின்றது வந்து மிகப்பெரிய ஃபேமிலி இருக்கு பென்ஷனுக்கு கீழே நீங்க அதில். அதே போல மைனர் சில்ட்ரன்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு பண்ணிட்டாங்க. தேர்ட் பே கமிஷனுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன்ங்கிறது 30% ஆஃப் த பென்ஷன் கேட்டகரி வைஸா 30%, 15%, 12%. குரூப் ஏபிசி அப்படின்ற மாதிரி பார்த்து 12% பென்ஷன் தான் தேர்ட் பே கமிஷனுக்கு முன்னால் நடந்தது. அப்பதான் இந்த டிஎஸ் நகாராவோட கோர்ட் வழக்கு 1987, இப்போ நம்ம சொல்லிட்டே இருப்போம், டிஎஸ் நகாரா டிசம்பர் மாசம் கொடுத்த அந்த வழக்கு தீர்ப்பு வந்து பென்ஷன்ல வந்து தேர் ஷுட் நாட் பி எனி இன்இக்வாலிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கணுமே தவிர ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் மாறக்கூடாது, ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் அந்த பேரிட்டின்றது மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி வந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஎஸ் நகாரா. அதுபடிதான் பென்ஷன் இருக்கணும். ஆனா இப்ப வந்து இருக்கிற யூபிஎஸ்ங்கிறது வந்து என்பிஎஸ் விட மோஸ்ட்லி எக்ஸ்பிளாய்டடா, இது வந்து நமக்கு இன்னும் மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய கணிப்பு. அதே போல அந்த கிராஜுவிட்டிக்கு பாத்தீங்கன்னா கூட ஏகப்பட்ட மாற்றங்கள் 17/4/1950 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்ப நமக்கு கிடைச்சது 9/20 தான், 20/9 பங்கு தான் அந்த கிராஜுவிட்டி கொடுத்தாங்க. அதுவும் மேக்சிமம் 15 மாசம் தான் கொடுத்தாங்க. அப்புறம் 79ல வந்து 16 மந்த் வந்தது. இப்ப 10 lakhs 20 lakhs சொல்லிட்டு அந்த மேக்சிமம் அமௌண்ட் வந்து இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்த புதுசுல என்ன சொன்னாங்க, தேர் இஸ் நோ கிராஜுவிட்டி அண்டர் த நியூ பென்ஷன் ஸ்கீம்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்த போராட்டத்துல கிராஜுவிட்டி அப்படின்றத வந்து நாம திருப்பி வாங்கினோம். அதாவது 26/8/2016 இருந்து கிராஜுவிட்டி வாங்கினோம். அதுவும் என்ன வாங்கினோம், வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். எல்லாருக்கும் பழைய காலத்துல இருந்து எல்லாமே இந்த கிராஜுவிட்டின்றத வந்து நம்மளால வாங்க முடிஞ்சுது. அதே போல வந்து இன்வேலிட் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் எல்லாமே 30/5/2017 நம்மளால பழைய தேதி போட்டே நமக்கு வாங்க முடிஞ்சுது. அதில் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு துறையும் வரும். இன்னைக்கு கொடுத்த இந்த ஆப்ஷன்ங்கிறது வந்து இது ஃபைனலா நிச்சயமா இருக்கவே இருக்காது. இன்னைக்கு தேதியில உங்களுக்கு ஒரு பயமோ அச்சமோ இருந்ததுன்னா நீங்க என்பிஎஸ்ன்னு கொடுங்க, இன்னும் ஒரு 6 மாதமோ 1 இயர்லயோ திருப்பி இன்னொரு ஆப்ஷன்ங்கிறது வரலன்னா நீங்க ரைட் இட் ஆன் தி வால், எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேவிஎஸ் இந்த மாதிரி சொன்னா நடக்கலன்னு சொல்லி வைங்க, கண்டிப்பா மாறும். இன்னைக்கு தேதியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாருமே வந்து இன்னைக்கு வந்து யூபிஎஸ் ப்ரெஃபர் பண்ணல. எல்லாரும் என்பிஎஸ்ஏ பெட்டர்னு வந்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டா வந்து தொழிற்சங்கங்களும் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு பழையபடி ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றத வந்து கண்டிப்பா வலியுறுத்தும். அதனால இதுதான் பர்மனன்ட், நம்ம 36க்குள்ள நம்ம வந்து யூபிஎஸ்க்கு நம்ம ஆஃப் பண்ணாதனால நமக்கு மைனஸ் ஆகுமா அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. தைரியமா என்பிஎஸ்க்கு ஆஃப் பண்ணுங்க. நத்திங் ராங். பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ் டோன்ட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன். டெஃபினெட்லி சேஞ்சஸ் வில் கம். நீங்க இன்னும் 20-25 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ண போறீங்க. அந்த 20-25 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நிறைய கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்புகள்ங்கிறது வரும். அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்துல வந்து நீங்க வந்து கண்டிப்பா யூபிஎஸ் பெட்டரா இருந்தா நம்ம அப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால இன்னைக்கு தேதியில இதை நீங்க வந்து என்பிஎஸ்ல இருக்கிறது தான் பெட்டருங்கிறது வந்து நீங்க நினைக்கணுமே தவிர வேற விதமான சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து.
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய கன்னியாகுமரி கோட்டத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உள்ளபடியே ஒரு விளக்கத்துக்காக தான் கொடுத்தோம். இதுல சிறு சிறு முரண்கள் இருக்கலாம், அல்லது சில தவறுகள் இருக்கலாம், அதெல்லாம் பின்னால நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனாலும் கூட ஓவராலா பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வர்றதுக்காக தான் இந்த 2030, 32 இந்த ப்ரொமோட்டிவ்ஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் யாரும் தர வேண்டாம் அப்படின்னு நான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக சொன்னேனே தவிர, நீங்களும் உங்களுடைய இண்டிவிஜுவலா உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன், உங்களுடைய அந்த சேவிங்ஸ் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே நீங்க கணக்கு போட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. சாஜு, நீங்க யாராவது டவுட்ஸ் இருந்தா கேட்க சொல்லுங்க. கேசவன் இருக்கார், நானும் இருக்கேன். கண்டிப்பா சார். தோழர்கள் தங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா நான் தக்கலையில இருந்து இப்ப பிஏ தக்கலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. எனக்கு 16 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 வருஷம் சர்வீஸ் தான் இருக்குது. சரி. அப்ப இது எந்த ஸ்கீம் நம்ம செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? அதான் நான் சொன்னேன் பாருங்க. உங்களுடைய இப்ப உங்களுடைய இன்னைக்கு என்பிஎஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 23 லட்சம் இருக்கு. அது கண்டிப்பா 30 லட்சம் ஆயிடுமா? இன்னொரு 6 வருஷத்துல இன்னும் 30ல ஒரு 35 கிட்டத்தட்ட வந்துடும். அந்த 35 நீங்க இதுல போட்டாலே, நீங்க சீனியர் சிட்டிசனுக்கு 30, ஒரு எம்ஐஸ்ல ஒரு 5 போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மாதத்துக்கு 25,000 ரூபாய் வரும். இந்த பென்ஷன் ஸ்கீம்ல போட்டா ஒரு 28, 29,000 வரும். அதனால 30க்கு மேல ரிட்டையர் ஆறவங்க இப்போதைக்கு நீங்க என்பிஎஸ்ஐ கொடுக்கறது பெட்டர்ங்கிறது என்னுடைய கருத்து. தலைவர் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சொல்லுங்க சார். என்பிஎஸ் சைட்லயே ஷாஜு, நீ அப்புறம் அதை ஷேர் பண்ணி விடுப்பா, நான் உனக்கு அனுப்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் பாத்துருக்கேன், அந்த கால்குலேட்டர் பாத்துருக்கேன் நான். என்பிஎஸ் யூபிஎஸ் கால்குலேட்டர், இட் இஸ் an authorized calculator by the central government. அதனால நம்ம அந்த என்பிஎஸ் யூபிஎஸ் கால்குலேட்டர்ல அவங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், டேட்டா இப்போ அவங்க வாங்குற ப்ரெசன்ட் சேலரி எல்லாம் போட்டா அதுவே ஒர்க் அவுட் பண்ணி கம்பேரிசனே கொடுத்துருது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா யூ வில் கெட் கிளாரிட்டி. இப்ப நாங்க வாயில சொல்றது அங்க கரெக்டா வரும், உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வேற ஓகே. அடுத்து வேற யாராவது டவுட் இருக்கா? ஏன்னா கேசவன் அழகா சொல்லிட்டாரு, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே நிச்சயமா இருக்கு, அதை நம்புறேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எந்த நேரமும் நீங்க சாஜியும் கான்டாக்ட் பண்ணி கேசவனை கான்டாக்ட் பண்ணுங்க, எனக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கோம். சாஜி, நீங்க அடுத்த மீட்டிங்க பாருங்க. சாஜி. தோழர்களே வேற யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. இதுல இந்த ஃபோரம்லனாலும் ஓகே, அல்லது தொடர்ந்து இதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கால்குலேஷனை நீங்க போட்டு பாருங்க, சரிங்களா? ஸோ அன்னைக்கு மீட்டிங்ல கேசவன் சார் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு, என் சட்டை எனக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி, இல்லைங்களா? ஸோ நம்ம சட்டை தான் நமக்கு பொருந்தும், அடுத்தவங்க சட்டை நமக்கு பொருந்தாது, இல்லைங்களா? ஸோ எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டே போயிட்டு நம்மவும் கொடுக்க கூடாது. நீங்க ஒரு கொஞ்சம் ஒரு மினிமம் ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவல் பர்சன் டு பர்சன் மாறுறது. யாருக்குமே நாம ஒரு பொதுவான இதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒவ்வொரு தனிநபருக்கும் மாறும். ஏன்னா அவங்களுடைய இந்த ஃபினான்சியல் சிச்சுவேஷன் என்னவா இருக்கு, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இல்லைங்களா? சிலவங்களுக்கு லம்சம் அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு இல்லை, எனக்கு லம்சம் அமௌண்ட்டை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு மந்த்லி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் கிடைச்சா போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பொதுவான முடிவு எடுத்து நம்ம போக முடியாது. நீங்க ஸோ சார் ஒரு சில கிரைட்டீரியா சொல்லியிருப்பாங்க, இல்லைங்களா? அந்த 32,032 பண்றவங்க யூபிஎஸ் சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சார் சொன்னதுக்கு காரணம், சார் நிறைய கால்குலேஷன் போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்ல ரிட்டையர்ட் ஆகுறவங்க, ஸோ அவங்க எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய கார்பஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கும், ஸோ இதை வச்சுதான் அந்த சஜஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ
நாமும் ஒரு ஒரு ஏன்னா 30 வருஷத்தை இப்ப 20 வருஷத்தை வந்துட்டு நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம கணிக்க முடியாது, எந்த ஒரு நபராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு வர்ற பே கமிஷன்ல என்ன வரும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியாத சூழ்நிலை தான் நமக்கு இருக்கே தவிர, அப்படி இருக்கிறப்ப வந்து நாம ஒரு 30 வருஷம் இல்ல இன்னும் ஒரு 20 வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குன்னா 20 வருஷத்தை வந்து நாம முன்கூட்டியே கணிச்ச முடியுமான்னு கேட்டாச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு நிலைதான். இருந்தாலும் ஒரு இதுக்கு இப்ப இப்ப எப்படி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்தியாவில் இருக்கிற அந்த பொருளாதார சூழ்நிலைகள் இந்த இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறதுனால தான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஸோ 32க்கு மேல ரிட்டையர்ட் ஆகிறவங்க என்பிஎஸ்ல இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் கடைசியா முடிவெடுக்க போறதுங்கிறது வந்துட்டு நம்ம தான், சரிங்களா? ஏன்னா எனக்கு உங்களுடைய இப்போ இண்டிவிஜுவல் உங்களுடைய பர்சனல் சிச்சுவேஷன் வந்து எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் சொன்ன சஜஷன்ஸ் எல்லாமே ஒரு பொதுவான ஒரு காமன் மேனா வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த நம்மளுடைய அந்த இதெல்லாமே மாறும் இல்லைங்களா? என்னுடைய சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், ஒருத்தருடைய பொருளாதார சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம வந்துட்டு முடிவு எடுக்கணும். பட் நமக்கு நேரம் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு, சரிங்களா? அரசாங்கம் நமக்கு இந்த அளவுக்கு நெருக்கடியாக வந்து உண்மை சொல்ல போனா இந்த நெருக்கடியை கொடுத்துட கூடாது. சார் சொன்ன மாதிரி மேபி இந்த லாஸ்ட் இந்த டைம்லைன்ங்கிறது வந்துட்டு கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இருந்து அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தங்கள் போயிருக்கு. ஆனால் அந்த மார்ச் ஜூன் 30 அப்படிங்கிற அந்த டைம்லைன் கூட நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம அதுக்காண்டி எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு யோசிச்சு பாருங்க, என்னோட நிலைமை என்னவா இருக்கு, ஒரு என்னோட ரிட்டைர்மெண்ட்ஸுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் ரிட்டையர் ஆகிறப்ப எனக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பிள்ளைங்களுடைய கல்யாணம் அல்லது ஏதோ வீடு வைக்கணும், அதில் வாங்கின கடனை அடைக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம தான் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பா நாம ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு நான் இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 5 வருஷம் தாண்டி எனக்கு என்ன வரும். இப்போ உதாரணமா பார்த்தோன்னா நம்ம ஜென்னர் சார் வந்துட்டு ஒரு இது கேட்டாங்க இல்லைங்களா? ஸோ ஜென்னர் சாருக்குமே என்ன அப்படின்னா அவருடைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அவருடைய பர்சனல் அல்லது ஃபினான்சியல் சிச்சுவேஷனுங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கா வந்துட்டு ஒருத்தரே உட்காந்து இண்டிவிஜுவலா ஒரு 50 பேருக்கு சேர்த்து வந்துட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டாச்சுன்னா முடியாது. ஸோ நாமளே வந்துட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நாமளாவே போட்டு பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ எனக்கு எவ்வளவு சம்பளம் வந்துட்டு இருக்கு, ஒரு 10 வருஷம் தாண்டி எனக்கு எவ்வளவு சம்பளம் வரும், ஸோ அதே டைம்ல என்னோட என்பிஎஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கும், அல்லது வந்து நான் யூபிஎஸ்க்கு போயாச்சுன்னா 10 வருஷம் தாண்டி இவ்வளவு சம்பளம் வரும், ஒரு உத்தேசமான ஒரு கால்குலேஷன் கூட நம்ம போகலாம். பே கமிஷன்ல எவ்வளவு ஹைக் வருங்கிற நம்மளுடைய ஒரு இமேஜினரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா முடிவெடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சார் சொன்னது 32. ஏன்னா நம்மளுடைய சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா பெட்டர் வி ஹேவ் டு கோ வித் யூபிஎஸ். இல்லை எனக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்கு, என்னுடைய சர்வீஸ் வந்து இன்னும் 20 இயர்ஸ், மோர் தென் 25 இயர்ஸ் எனக்கு சர்வீஸ் இருக்கு, 2032 தாண்டி எனக்கு சர்வீஸ் நிறைய இருக்கு அப்படின்னா பெட்டர் வந்துட்டு நம்ம என்பிஎஸ்ல போறதுங்கிறது நமக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம இதுல பென்ஷன் அமௌண்ட் குறைவா வந்தாலும் அதில் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு ஈக்குவேட் பண்ணிக்க முடியும். யூபிஎஸ்ல வாங்குற அந்த பென்ஷனே நம்ம வாங்கிக்க முடியும். அது போக இந்த 60% அமௌண்ட், அந்த 40% அமௌண்ட், 100% அமௌண்ட்டும் எய்தர் 60% நாம வாங்கிறோம், மீதி இருக்கிற 40% கூட நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மொத்த பணத்தையும் அரசாங்கத்தினுடைய இதுக்கு தள்ளிவிடாம 60% நான் அனுபவிச்சுக்கிறேன், மீதி 40% என்னுடைய வாரிசுகள் அனுபவிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்தோம் அப்படின்னா நாம கண்டிப்பா என்பிஎஸ்க்கு போகலாம். ஸோ வேற யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேளுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா நாம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதை செஷனை வந்துட்டு நல்லபடியாக நடத்தி கொடுத்த இந்த இதுக்காக நம்முடைய தோழியர் பிரேமா அவர்கள் நமக்கு ஒரு நன்றி உரையாற்றுவார்கள். தோழர் தோழியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்முடைய கன்னியாகுமரி கோட்டத்தின் சார்பாக அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் அஞ்சல் 3 ஏற்படுத்தி கொடுத்த இந்த யூபிஎஸ் என்பிஎஸ் விளக்க கூட்டம் கூகுள் மீட் வாயிலாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த கூட்டம் நிச்சயமாகவே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம அரசாங்க ஊழியருக்கு பாமர மக்கள் கூட தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா, நம்ம பணி ஓய்வுக்கு பிறகு நிச்சயமாக நமக்கு ஒரு ஓய்வூதிய தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா மக்களும் தெரிந்திருந்த உண்மை. ஆனா அந்த உண்மையே இப்போ ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. நம்ம
வந்து என்பிஎஸ் செலக்ட் பண்ணணுமா யூபிஎஸ் செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம். ஸோ என்பிஎஸ் யூபிஎஸ்ங்கிற வார்த்தையை தாண்டி இதுக்குள்ள என்ன இருக்குங்கிற அடிப்படை அறிவை இந்த நிகழ்ச்சி வாயிலா நிச்சயமா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பேசிக்கான பேராமீட்டர்ஸ் அவுட்லைன்ஸ் எல்லாமே ரொம்ப விளக்கமா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஏஏபியு குரூப் சி தமிழ் அகில இந்திய உதவி பொதுச் செயலாளர் தோழர் ஏ கேசவன் அவர்களுக்கும் முன்னாள் அகில இந்திய பொதுச் செயலர் அறிவுஜீவி திரு KVS ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு உடன்பாடாக ரொம்பவும் உறுதுணையாகவும் இருந்த தமிழ் மாநில செயலர் தோழர் ஏ வீரமணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாம நம்முடைய கோட்ட செயலர் திரு செல்வன் அவர்களும் ஷாஜிஹான் அவர்களும் ஏற்படுத்தி கொடுத்த முயற்சியின் காரணமாக தான் இது சாத்தியமாயிருக்கு. அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நம்முடைய PA போஸ்ட்மேன் MTS எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை அடிப்படையா வச்சு இன்னும் இதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை சூழலுக்கு நம்முடைய எதிர்கால 60 வயசுக்கு பிறகு எப்படி இருப்போங்கிற ப்ரிசம்ஷனை வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உருவாக்கி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஆல். தலைவர் நன்றிகளையும் முடிச்சிருங்க. தலைவர் உட்கருத்தை முடிச்சிருங்க. இந்த கூட்டத்தில் நல்லதொரு சிறப்புரையாற்றிய, அதாவது NPS UPS இந்த 2 ஸ்கீமை பற்றியும் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்த கேசவன் சார், அகில இந்திய துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நமது குமரி அஞ்சல் மூன்று சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நாம் இப்போது என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு காலம் சர்வீஸ் இருக்கிறது, நாம் என்ன ஆப்ட் செய்ய வேண்டும், அதுக்கு என்ன பயன், அதை தெளிவாக முடிவெடுக்கும்படியாக எடுத்துரைத்த திரு அறிவுஜீவி KVS சார் அவர்களுக்கு குமரிக்கோட்டை அஞ்சல் மூன்று சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நன்றியுரை கூறிய திரு பிரேமா மேடம் அவர்களுக்கும் இந்த கூட்டம் நிறைவுறுகிறத சொல்லிடுங்க. நன்றி சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. முடிவடைகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த கூட்டத்தினுடைய சிறப்பே வந்து முழுக்க சாஜி தான். அவருடைய ஒரு வேண்டுகோள், உடனடியாக நம்ம அதை பண்ணோம். இது வந்து நிச்சயமா வந்து பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், வராதவங்களுக்கும் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இதனுடைய இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு அனுப்புறோம்.